بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய மிகப்பெரிய அருளினால் மீண்டும் ஒரு முறை நாங்கள் அல்லாஹுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக இந்த இடத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய எம்முடைய தலைப்பு கண் குளிர்ச்சி தரும் குடும்ப வாழ்க்கை. இந்த தலைப்பை பொறுத்தவரையிலே கண் குளிர்ச்சி குர்ரத்து அயூன், குர்ஆன்ல ஒரு வசனம் இடம்பெறுகிறது. வல்லதீன யகூலூன ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத்து அயூனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. இது சூரா அல் ஃபுர்கான்ல வரக்கூடிய வசனம். இபாதுர் ரஹ்மான், அல்லாஹுடைய அடியார்கள், பேறு பெற்ற அடியார்களை பற்றி அல்லாஹு தஆலா வர்ணனை செய்யும் பொழுது அவர்களுடைய இரண்டு பிரார்த்தனைகளை சொல்கின்றான். ஒன்று, யகூலுன ரப்பனா அஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம் இன்ன அஸாபஹா கான கராமா. அவர்கள் இவ்வாறு பிரார்த்தனை செய்வார்கள், ரப்பனா அஸ்ரிஃப் அன்னா, யா அல்லாஹ், இஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம், நரகத்தினுடைய வேதனையிலிருந்து எங்களை பாதுகாத்து விடுவாயாக என்று அவர்கள் பிரார்த்திப்பார்கள் என்று அந்த இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களை பற்றி அல்லாஹ் வர்ணிக்கும் பொழுது அவர்களுடைய சில பண்புகளையும் சொல்லி அவர்களுடைய பிரார்த்தனையும் அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அந்த இபாதுர் ரஹ்மான் உடைய இரண்டாவது பிரார்த்தனை தான் வல்லதீன யகூலூன ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா قرة أعين وجعلنا للمتقين إماما. ரப்பனா ஹப்லனா, அவர்கள் இவ்வாறு பிரார்த்தனை செய்வார்கள். நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடிவிட்டு ரப்பனா ஹப்லனா, யா அல்லாஹ், ஹப்லனா எங்களுக்கு தருவாயாக, மின் அஸ்வாஜினா எங்களோட மனைவிமார்கள், வதுர்ரியாத்தினா எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய சந்ததி, இவர்களிலிருந்து குர்ரத்து அயூன். குர்ரத்து அயூன் சொன்னால் கரர் என்ற வார்த்தையிலிருந்து வந்திருக்கிறது. அதாவது அல் பர்த், கண் குளிர்ச்சி. கண் குளிர்ச்சி என்றால் கண்களை குளிர செய்யக்கூடிய
செயல்கள் நாம் பார்க்கும் பொழுது நம்மளுடைய கண் குளிர வேண்டும். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய, அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடிய, நன்மைகள் செய்யக்கூடிய, நல்லதுக்கு உதவி செய்யக்கூடிய தாராள மனம் கொண்ட ஒரு முத்தகி, தக்வா உள்ள மக்கள் எங்களுடைய குடும்பத்திலிருந்து உருவாக வேண்டும். இதுதான் குர்ரத்து அயூன். அது மட்டுமல்ல, வஜஅல்னா முத்தகீன இமாமா, வஜஅல்னா அவர்களை எங்களை லில் முத்தகீன இமாமா. இல்ல, நல்ல ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். முத்தகீன்களாக ஆக்கு என்று சொல்லவில்லை, முத்தகீன்களுக்கு இமாமாக ஆக்கு. முத்தகீன்களுக்கு இமாமாக. ஒரு மனிதன் தக்வா உள்ளவனாக மாற வேண்டும். தக்வா உள்ளவனாக மாறுகின்ற ஒரு மனிதன் தக்வா உள்ளவர்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு மனிதனாக மாற வேண்டும். ரெண்டு கட்டம் இருக்குது. அப்ப நாம் தக்வா உள்ளவர்களாக இருந்தால் அல்லாஹ் சொல்லுகின்ற வெகுமதிகளை நாம் அடைந்து கொள்கின்றோம். ஆனால் அல்லாஹு தாலா தன்னுடைய இபாதுர் ரஹ்மானை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், நான், என்னுடைய குழந்தை, என்னுடைய மனைவி மக்கள் எல்லோரையும் வச்சு அவர்கள் கேட்பார்கள், எங்களை முத்தகின்களுக்கு இமாமாக ஆக்கிவிடு. எனவே இது உயர்ந்த கட்ட பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை நாங்கள் என்ன செய்யணும்? அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கணும். குடும்ப வாழ்க்கையினுடைய பிரச்சனைகள், குடும்ப வாழ்க்கையில் ஏற்படுகின்ற கோளாறுகள், குடும்ப வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சர்ச்சைகள், இவைகளுக்கெல்லாம் தீர்வு இந்த ஒரு வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லி தருகின்றார். எல்லாத்துக்கும் காரணம் என்ன? தக்வா இல்லாமல் போய்விட்டால் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படும். தக்வா வந்துவிட்டால் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் ஏற்படும். தக்வா என்பது நாம் விளங்கி வைத்திருக்கின்ற அல்லாஹ்வை அஞ்சுதல் என்பது மட்டுமல்ல, அதனையும் தாண்டி அல்லாஹ்வினுடைய ஏவல்களை முழுமையாக வாழ்க்கையில் எடுக்க வேண்டும், அல்லாஹ் விலக்கியதை முழுமையாக தடை செய்ய வேண்டும். இது குடும்பத்தில் இருக்கின்ற கணவன், மனைவி, பிள்ளைகள், உறவுகள் எல்லோரிடத்திலும் இது வருமாக இருந்தால் தான் அந்த குடும்பத்திலே ஒரு குர்ரத்து அயூன், கண் குளிர்ச்சி ஏற்படும். இப்ப இந்த பிரார்த்தனையை மையமாக வைத்துத்தான் நாம் இந்த தலைப்பை தெரிவு செய்திருக்கிறோம். பொதுவாக குடும்பம் கண் குளிர்ச்சி தரும் குடும்ப வாழ்க்கை. குடும்ப வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது இதை நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளணும். இந்த கண் குளிர்ச்சி தரும் குடும்ப வாழ்க்கை இந்த தலைப்பின் கீழ் குடும்ப வாழ்க்கையை முழுமையாக சொல்லிவிட முடியாது. குடும்பம் என்று சொல்லுகின்ற பொழுது முதலாவது கணவன், இரண்டாவது மனைவி, மூன்றாவது பிள்ளைகள், நாலாவது உறவினர்கள், சொந்தக்காரர்கள். இந்த நாலும் இதுக்குள்ள வரும். இப்ப இந்த 4 பகுதியினருடைய தனிப்பட்ட சில செயல்பாடுகளும் தனிப்பட்ட கடமைகளும் பொறுப்புகளும் சரியாக நிறைவேற்றப்பட வேண்டும். அப்ப முதலாவது பாருங்க, கணவனுடைய கடமை எடுத்து அவர் 100க்கு 100 சரியாக இருந்தால் 100க்கு 100 முயற்சி செய்யணும், முடியாது. ஆனால் அந்த லெவலுக்கு நம்ம முயற்சி செய்யணும். கணவனுடைய கடமைகள் அவர் செய்ய வேண்டும். ஒன்று. அப்ப கணவனுடைய கடமைகளை பத்தி சொல்றதா இருந்தால் நிறைய நம்ம என்ன செய்யலாம், சொல்லிக்கிட்டே போகலாம். ஒன்று. ரெண்டாவது, மனைவியினுடைய பொறுப்புகள் கடமைகளை பத்தி சொல்றதா இருந்தால் அதுக்கு ஒரு தனியான ஒரு தலைப்பு நம்ம பேசணும். மூன்றாவதாக பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறது, பிள்ளைகள் எப்படி கண்குளிர்ச்சி ஏற்படுத்துறது, அது மூன்றாவது ஒரு தனித்தலைப்பு. நாலாவது ஒரு தனித்தலைப்பு, இதெல்லாம் சரியா இருக்குது, குடும்பத்துல பிரச்சனை. இவர் கல்யாணம் முடிச்சிருக்கிறார், சந்தோஷமா இருக்கிறார், பிள்ளைகளோட இருக்கிறார். ஆனா மாமிக்கு அது சரி வராது, உம்மம்மாக்கு அது சரி வராது, வாப்பம்மாக்கு அது சரியில்லை, வாப்படம்மா உம்மடம்மாக்கு சரியில்லை, சாட்சிக்கு அது பிரச்சனை என்றால் இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிற நிச்சயமா சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. அப்ப எனவே இந்த 4 பகுதியும் சீரானா தான் கண் குளிர்ச்சி தரும் குடும்ப வாழ்க்கை வரும். இப்ப எதை பேசுறது நாங்க சொல்லுவோம், எதை நான் பேசணும் ரைட். இது இன்ஷா அல்லாஹ் இன்றையோட நான் முடிக்க போறதில்லை. அடுத்த 2 பகுதி வரும் இன்ஷா அல்லாஹ். இதே தொடர்ல செய்வோம் இன்ஷா அல்லாஹ். முதலாவதாக இன்றைக்கு பொதுவாக பயான் எடுத்துக்கொண்டால், குடும்ப வாழ்க்கையின் பயான் எடுத்தால் நீங்க சும்மா யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க. மௌலவி பேசியிருப்பார், குறையாக சொல்ல இல்லை, மன்னிச்சுக்கணும், குறையா சொல்ல இல்லை, நடைமுறையில் உள்ளதை சொல்றேன். நல்லா குடும்ப வாழ்க்கையை எடுத்து கணவனுக்கு மனைவி கட்டுப்பட வேண்டும், மனைவி பிடிக்கணும், பெண்கள் அப்படி இப்படி சொல்லி பெண்கள் என்னென்ன எல்லாம் செய்யணுமோ அது எல்லாத்தையும் பெண்கள் கொண்டு திணிப்பாங்க. சரியா? பெண்கள் பிடிக்கணும், அது கட்டுப்படாட்டி அவங்க நரகவாதி, அவங்க பெண்கள் தான் நரகத்தில் வைப்பாங்க, பெண்கள் மோசமானவர்கள், சைத்தாண்ட வலைகள், அப்படி இப்படி இல்லாத லைஃபான மௌதான ஹதீஸ் எல்லாத்தையும் போட்டு பெண்களுடைய கடமைகள்
உங்களுக்கு நரகவாதியான பெண்களை பத்தி தெரியுமா ஒரு தலைப்பு இருக்கும். கணவனை பத்தி பேசுறது குறையும், ஏன்னா அவர் மாட்டிக்குவார். அதனால இதை கொஞ்சம் சுவாரஸ்யமாக ஹதீஸுடைய வெளிச்சத்தில் நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இது கொஞ்சம் கிளாஸ் மாதிரி தான் நான் செய்ய யோசிச்சுக்கிறேன். ரைட். இப்ப கணவன் சரியாக இருந்தால்தான் மனைவி சரியாக இருப்பார், அப்படித்தானே? கணவன் சீராக இருக்கணும். எல்லாரும் நினைக்கிறது ஏண்ட மனைவி ஆயிஷா நாய் மாறி இருக்கணும், ஏண்ட மனைவி ஃபாத்திமா நாய் மாறி இருக்கணும். ஆனா அவர் ஐப்பர் அபூஜஹல் மாதிரி, அவர் ரசூலுல்லாஹ் மாதிரி இருக்கணும் போல. அது சரியா? அபூஜஹல் சொன்னார் காஃபிர்னு சொல்ல வரையில ஒரு கெட்ட உதாரணம் காட்டுனா. பொதுவாக நம்ம குறைஷி காபிர்களை கூட எடுத்தாலும் குடும்ப வாழ்க்கையில் அவங்க ஒத்துமையா தானே இருந்தாங்க. அவங்களுடைய குஃபரும் ஷிர்க்கும் எங்க வந்ததுன்னா அல்லாஹ் வணங்குற விஷயத்துல மட்டும்தான். அடுத்ததுல எல்லாம் ஓரளவு சிறப்பாக தான் இருந்தார்கள். அவங்களுடைய நான் ஏற்கனவே ஒரு வகுப்பிலையும் சொன்னேன், பொய் சொல்ல மாட்டாங்க. பொய் சொல்வது ஒரு ஒரு அகௌரவமாக, அதாவது அவங்களுடைய குடும்பத்துக்கும் அவங்களுடைய பரம்பரைக்கும் ஒரு ஒரு இழுக்காக, ஒரு 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 கேவலமாக அவர்கள் பார்த்தார்கள். அப்படி நல்ல குணமுள்ளவங்க அவங்க. எனவே மனைவி சரி, பிள்ளைகள் வாப்பா கட்டுப்படணும், தொலைப்போணும், தொலாட்டி அடிக்கணும், பிள்ளைகள் பிடிக்கணும், பிள்ளைகளான வாப்பா அப்படி இப்படின்னு பிள்ளைகளை பத்தி கிளிச்சு வச்சுப்பாங்க. ஆனால் வாப்பா என்ன செய்வார்? அசருக்கு பாங்க கேட்கும், டிவிக்கு முன்னு காலுக்கு மேல காலை போட்டு சிகரெட் வாயில வச்சு தொலைப்போ பள்ளி போ அப்படிங்குவாரு. அப்ப இதுல இல்ல என்ன, முதலாவது குடும்பம் சீராக வேண்டும் என்றால் கணவன் சீராக வேண்டும். கணவன் சீராக வேண்டும். இப்ப உதாரணமாக அதிகமாக நாம் சொல்கிறோம் குடும்ப விஷயத்துல பெண்கள், பிள்ளைகள், குடும்ப உறவுகள் இதெல்லாம் பத்தி நாம் பேசுகின்ற நாம் கணவன் என்ற வகையில் நான் என்னுடைய மனைவிக்கு நல்லவனாக, என்னுடைய மகனுக்கு நல்லவனாக, எனது பெற்றோருக்கு நல்லவனாக, எனது குடும்பத்துக்கு நல்லவனாக, எனது சந்ததிக்கு நல்லவனாக நான் இருக்கிறேனா என்பதை நாம் இன்று பரிசீலிக்க வேண்டும். கணவன் மனைவி உறவுல இப்ப நான் சொன்னேன் குர்ரத்தாயுன் ஏற்படும் சொன்னா கணவன், மனைவி, பிள்ளைகள், குடும்பம், இந்த 4 விஷயம். இப்ப முதல்ல கணவன் எடுப்போம். இன்றைக்கு கணவனே பேசுவோம். அதுலயும் ஒரு பகுதியை பேசுவோம். ஒரு பகுதி என்னண்டா, கணவனுடைய கடமைகள் அல்ல, கணவன் செய்ய வேண்டிய கடமைகள் அல்ல, கணவனுடைய பொறுப்பல்ல. அதாவது கணவன் மனைவி என்ற அந்த குடும்ப வாழ்க்கையில் கணவன், அவனுடைய ஏனைய குடும்பம் உறவுகள், இவர்களுடைய அந்த வாழ்க்கையிலே உணர்வுகளோடு சம்பந்தப்படுகின்ற ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டல்களை பார்ப்போம். உணர்வுகளோட சம்பந்தப்படுறது. இன்றைக்கு தொழுங்கன்னு சொன்னா ஒரு கணவன் மனைவி சொல்ல தொழுங்க, இது கடமை, சொல்லி ஆகணும். ஒரு பிள்ளை சொல்லால் தொழுங்க, சொல்லி ஆகணும். அது மாதிரி இன்னென்ன வேலைகள் செய்யுங்க, இப்படி மார்க்க ரீதியா சில வரையறைகள் போடுவாங்க. நீங்க இப்படி போகக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது. ஆனா இவர் போடுவார் கட்டளை எல்லாம். ஆனா இவர் ஊரில் முழுக்க எல்லாரோடையும் என்ன செய்வாரு, க்ளோஸா பழகிட்டு இருப்பாரு. ஆனா மனைவி மட்டும் அடுத்தவன் எட்டி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லுவார். நான் இது பிள்ளைய வளையம் கொள்ளக்கூடாது. நீங்க நான் எப்படி இருக்கின்றேனோ அப்படித்தான் என்னுடைய குடும்பம் இருக்க போகுது. நான் முன்மாதிரியாக இருந்தால் என்னுடைய குடும்பம் முன்மாதிரியாக இருக்கும். எனவே நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நான் கடமையை தாண்டி மனைவியோடும் குடும்பத்தோடும் அந்த உணர்வுகளோடு எப்படி நாம் சங்கமித்து உரையாடுவது, உணர்வுகளோடு எப்படி வாழ்வது, இதுக்கு முன்மாதிரி யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் மனைவியோடு எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற ஒரு கணவன் மனைவி உறவில் இதை செய்யுங்கன்னு சொல்ல தேவையில்லை. உணர்வு ரீதியாக 2 பேரும் க்ளோஸ் ஆயிட்டாங்க. இவர் கணவன் மனைவியை புரிஞ்சுக்கிட்டாங்க, மனைவி கணவனை புரிஞ்சுக்கிட்டாங்க, 2 பேருக்கு மத்திய நல்ல க்ளோஸ் இருக்குது. இப்ப இவங்க அன்பு தான் வேலை செய்வாங்க. தொழுங்கண்டா தொழுங்க, பாரமா இருக்காது. ஏன்னா கணவன் சொல்றாரு, நீங்க பொய் சொல்லாதீங்கன்னா பொய் சொல்லாதீங்க. அப்படி இயல்பாக நீங்க அனுபவிச்சு பார்க்கணும். ஏண்ட மனைவி மாஷா அல்லாஹ் 100க்கு 100 நல்லம் என்று சொல்லி சர்டிபிகேட் தரக்கூடிய கணவன்மார் உருவாக வேண்டும். ஏண்ட மனைவி மாஷா அல்லாஹ் 100க்கு 100 நல்லது. அத நல்லது என்று நம்ம சொல்றதுக்கு முன்னால் நான் அவளை நல்லவளாக மாற்றுகிறேன், மாற்றிக்கொண்டிருக்கிறேன், நான் நல்லவனாக இருந்து அதை யோசிக்கணும். எடுத்தடுப்புல பொம்பளைகள் அப்படிதான், பொம்பளைனாலே அப்படிதான். ஹதீஸ்ல இதுதானே என்ன விலாயிலும்புல இது படைக்கப்பட்ட ஆக்கள், அதனால அப்படிதான் இருப்பாங்க. அப்படி நம்ம யோசிச்சிடக்கூடாது. அவ்வளவுதான் விஷயம். அவங்களுடைய சிறப்புகளும் ஒரு பக்கத்துல இருக்குது, அதை நம்ம பேசுறது குறைச்சிக்கிறோம். அது சிறப்புகள் நிறைய இருக்குது. அப்ப எனவே நாம் ஒரு பெண், ஒரு
மனைவியோ அல்லது குடும்பத்தோடு தாயோ என்னுடைய ஏனைய உறவுகளோடு நாம் அந்த உணர்வோடு பேச வேண்டும், உணர்வுகளோடு உரையாட வேண்டும். எப்படி எப்படியெல்லாம் அவர்களை மகிழ்விக்க வேண்டும், எப்படி எப்படியெல்லாம் அவர்களை தன் பக்கம் ஈர்க்க வேண்டும் என்ற ஒரு கலையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையிலே மிக அழகாக நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். அது உங்களுக்கு பார்த்த விளங்கும். நான் ஒரு விஷயத்தை சொல்லி போட்டு அந்த தலைப்புக்குள்ள நான் போறேன். இது ஒரு கிளாஸ் மாதிரி தான் செய்ய போறேன். ஒவ்வொரு தலைப்புகளே சின்ன சின்ன தலைப்பா வரும் இன்ஷா அல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு முதலாவது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ளுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை பத்தி பேசுற நேரம் அவங்கள பத்தி ஒரு இபாதத்தாளின்னு பேசுங்க. அவர் இபாதத் தவிர வேற ஒன்றுமே செய்யலன்ற அளவுக்கு செஞ்சிருப்பார். சரியா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அறிவாளின்னு பேசுங்க. அவரை விட்ட வேற எந்த அறிவாளியும் இல்லைன்ற அளவுக்கு அவர் அறிவாளியா இருப்பார். ரசூல் அவர் தலைவர்னு பேசுங்க. நாங்க மட்டும் இல்லை, எல்லாரும் அந்த அளவுக்கு மிக நுணுக்கமான ஆய்வுகளோடு நிர்வாக திறமையோடு அவர்கள் தலைமைத்துவத்தை மேற்கொண்டிருப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட குடும்பஸ்தனா பாருங்க. அவரை விட்ட வேற யாரும் இல்லாத அளவுக்கு குடும்பஸ்தனா வாழ்ந்திருப்பார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள எந்த வகையில நீங்க எடுத்தாலும், வாழ்க்கையில எந்த கட்டத்துல நீங்க எடுத்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில முன்மாதிரி இருக்கும். அதே நேரம் இவர் இதுதான் அவருக்கு வேலை, அதை விட்ட வேற வேலையே இல்லைன்ற அளவுக்கு அவங்க செஞ்சிருப்பாங்க. தொழுகை பத்தி எடுத்துக்கொள்ளுங்க. இரவு முழுக்க நின்று வணங்குவாங்க, கால் வீங்கிற அளவுக்கு நின்று வணங்குவாங்க. யா ரசூலல்லாஹ் கஃபரல்லாஹு லக மா தகதம மின் தம்பிக வ மா தஅக்கர், உங்களோட முன்பாவம் பின்பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிருக்கிறான். நீங்க ஏன் இப்படி வணங்குறீங்க யா ரசூலல்லாஹ்? அஃபலா அகுன அபதன் ஷக்கூரா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானாக இருக்க கூடாதா? அப்ப அவங்களோட வாழ்க்கை என்ன? இரவு முழுக்க இபாதத் தான். நோன்பு பிடிச்சு கொண்டே இருப்பார்கள். நாங்க நினைப்போம் இவங்க நோன்பு விட மாட்டாங்களான்னு நினைக்கிற அளவுக்கு நோன்பு பிடிப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு இரவில் நின்று வணங்குவார்கள், தஹஜ்ஜுத் தொழுவாங்க, கியாமுல் லைல் நீண்ட நேரம் தொழுவார்கள். அது மாதிரி அஜ்வது கர்ரைஹில் முர்சலா, புயல் காற்றை விட வேகமாக தர்மம் செய்வார்கள். ஆனா 2-3 மாசமா சாப்பிடுறதுக்கு வீட்டுல ஒண்ணும் இல்லை. அந்த சைடு எடுத்தா அப்படியே ஒரு ஏழையாக அவங்க போவாங்க. இங்கால கொடுக்கறத பார்த்தா புயல் காற்றோட வேகமா கொடுக்குறேன்டா, இருக்கணுமே கொடுக்கறதுக்கு. அப்ப இருந்தது அவங்ககிட்ட. ஏழ்மையாக வாழவில்லை, எளிமையாக வாழ்ந்தார்கள். எல்லாம் சொல்றது ஏழ்மையாக வாழ்ந்த எங்கள் தலைவர், அப்படி அல்ல. நீங்க பாப்பீங்க, ஏழ்மையா வாழ எளிமையா வாழ்ந்தாங்க. இருந்தது. உஹது மலைய அல்லாட்ட சொன்னாலும் தங்கமா மாத்தி எல்லாம் கொடுத்துருவான், கேட்கப்பட்டது, வாழ்ந்தாங்க. அது மாதிரி இன்னொரு விஷயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப எத்தனையோ சொல்லுவாங்க, எத்தனையோ பில்லியன் மக்களுக்கு தலைவர் எங்களுடைய ரசூல்லா, ஒரு போஸ்டர் இல்ல, ஒரு இது இல்ல அது இல்ல, அப்படி நீங்க சொல்லவும் கூடாது, அது பிழை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகம் படைக்கப்பட்டது முதல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாத்தமுல் அம்பியாக வரப்போறாங்க என்பது எல்லாருக்கும் தெரியும். கியாமத்து நாள் வரும் வரை அவர்கள் தான் ரசூல். அப்ப எத்தனை கோடி பேர் வந்து இருப்பாங்க, எல்லாத்துக்கும் அவர் ரசூல். அவர் எல்லாரும் நேசிச்சாங்க. அப்ப என்ன 800 அல்லது 700 அப்படின்னு சொல்லி 1000 அந்த கோடி 100 கோடி 200 கோடி நாங்க 150 கோடி இன்றைக்கு நாங்க ரசூலா அப்படி அல்ல சகோதரர்களே. அதெல்லாம் நாங்க ரசூல்லாவுடைய கண்ணியத்தை அந்தஸ்து குறைக்கிறோம். ஃபேஸ்புக்ல நீங்க எல்லாம் பாப்பீங்க, சமூக வலைத்தளங்கள்லாம் இவர் இத்தனை தலைவர், இந்த சமூகத்துக்கு தலைவர், அப்படி இல்லாது மட்டிடையே இல்லாது அந்த அளவுக்கு மலக்குமார்களுக்கு எல்லாருக்கும் ஜின் வர்க்கத்தை எண்ணி பார்க்கலுமா? அப்ப எனவே எண்ணிக்கையில் ரசூல்லாவுடைய தலைமைத்துவத்தை சுருக்க கூடாது. நபிமார்கள் எல்லாம் ரசூலா நேசிச்சாங்க, எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா மீராஜுக்கு போன நேரம் நீங்களா அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நபிமார்களும் கேட்கிறாங்க, எல்லாரும் தெரியும். அப்ப எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நீங்க எங்க பார்த்தாலும் அவங்க வாழ்ந்தது போல வேற யாரும் வாழ்ந்திருக்க மாட்டார்கள். அது மாதிரி தான் இந்த குடும்ப வாழ்க்கையில நீங்க இப்ப நான் இதை சொல்லிட்டு வரும்போது நீங்க யோசிக்க கூடாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தவிர வேற ஒன்றும் செஞ்சில்ல போல அப்படின்னு நீங்க யோசிக்க கூடாது. வேணதா ஏன்னா அப்படித்தான் அவங்க வாழ்ந்தாங்க. அதான் அந்த முன்னுரை நான் சொல்றேன். தொழுதுனா தொழுதுகிட்டே இருப்பாங்க, அவங்கள போற இபாதத்தாளி இல்ல. நோன்பு பிடிச்சா நோன்பு பிடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அவங்கள போல நோன்பு பிடிக்கிறவங்க இல்ல. துஆ கேட்டால் தொழுதால் இபாதத் செஞ்சால் எல்லாத்துலயுமே படிச்சு கொடுத்தா அவங்கள போல ஒரு நல்ல ஆசான் இல்ல. முஆவியா இப்னு ஹக்கம் சுலமி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என் வாழ்க்கையில் இவரை போல ஒரு மென்மையான ஒரு ஆசிரியரை நான் கண்டதில்லை. துல்ஹுவைஸத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்னுடைய வாழ்க்கையில் இவரை போல ஒரு நல்ல மனிதர் நான் கண்டதில்லை. ஜரீர் இப்னு அப்துல்லா அல் பஜலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வாழ்க்கையில இவரை போல ஒரு நல்ல மனிதர் நான் கண்டதில்லை. ஏன்னா போற வார நேரம் எல்லாம் என்ன பார்த்தா சிரிச்சிட்டு போவாரு. அப்படி எல்லா சஹாபாக்களும். எனவே இப்படி சஹாபாக்கள் சொன்னாங்க. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில எல்லாம் நல்ல சீன், வெளியில என்ன சொல்றது, நல்ல அவரை நல்ல பாக்குறதுக்கு மாஷாஅல்லாஹ் நல்ல இபாதத்தாளி, நல்ல பாக்குறதுக்கு நல்ல பயான்ல மாட்டா, எல்லாரும் நல்ல அவர் பாராட்டுறாங்க, ஒரு பெரிய ஆளந்த ஆளு. குடும்பத்துல பொண்டாடி போய் கேட்டா வைஃப்டையும் மனைவிட்டையும் நல்ல பேர் எடுக்க வேண்டும், சமூகத்தில் நல்லவராக இருக்க வேண்டும். மனைவியில் அவர் பிழை ஆகிட்டார் என்றால் எல்லாம் நீங்க எல்லாம் போடுறது, நீங்க எல்லாம் சொல்றது எல்லாமே அல்லாஹ்விடத்தில் எப்ப ஏற்றுக்கொள்ளப்படும்? மனைவியினுடைய அந்த சர்டிபிகேட் இருந்தா தான். மனைவி தீர்மானிக்க வேண்டும். ஒரு பக்கம் இருக்குது, மனைவி எவ்வளவுதான் நம்ம திருப்திப்படுத்துறோம், அவ திருப்தியாக இல்லைங்கிறது அது வேற விஷயம். நாம் நமக்கு நல்லவர்களாக இருந்து
அவர்களையும் பக்குவப்படுத்தின ஒரு வேலையை செய்து கொண்டு அப்படி அந்த திருப்பொருத்தத்தை நாம் அவர்களிடமிருந்து பெற வேண்டும். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை இப்படித்தான் இருந்தது. நம்ம அதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்ப எனவே உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் நான் நல்லவனாக இருப்பது போன்று எங்களுடைய குடும்பத்துக்கு, என் மனைவிக்கு நான் முதலாவது நல்லவனாக இருக்க வேண்டும். அதுல இருந்துதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டங்களும் ஆரம்பிக்கிறது. எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமைகளை தாண்டி உணர்வுகளோடு எப்படி சங்கமித்திருக்கிறார்கள். சாதாரணமா நீங்க பாப்பீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில இது நீங்க ஒரு சாதாரண ஒரு பொதுமகன், படிப்பறிவு இல்லாத ஒரு மனிதன், ரசூலா பத்தி தெரியாத ஒரு மனிதன் யோசிப்பாரு, இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யற வேலையா அப்படின்னு யோசிக்கிற அளவு. அப்படி யோசிக்க கூடாது. அப்படி யோசிக்கின்றவர் ஒரு பாமரத்தனத்தில் யோசிக்கலாம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானும் ஒரு மனிதன் தான் என்பதை தன்னுடைய வாழ்க்கையில் அப்படி காட்டியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் அன்பு இருக்குது, இரக்கம் இருக்குது, ஆசா பாசங்கள் இருக்குது, எல்லாம் இருக்குது என்பதை அல்லாஹ் அவர்களை வைத்து இந்த சமூகத்துக்கு எல்லா கட்டங்களுக்கும் எல்லா பகுதிகளுக்கும் ஒரு முன்மாதிரி அல்லாஹ் தஆலா காட்டினான். அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். விளங்குதா? ரைட். முதலாவதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கின்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களோடு எப்படி நெருக்கமாக இருந்தார்கள் என்றால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க ஒரு ஹதீஸ், குன்து அஷ்ரப் ஃபஉனாவிலுஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபயதஉ ஃபாஹு அலா மௌதி ஃபிய. நான் என்ன செய்வேன்டா, இது வந்து தேவையா? நமக்கு ஒரு மார்க் இருக்கும். தேவையாண்டால் எப்ப தேவை, ஏன் தேவைங்கிறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சு கொள்ளணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி ஆயிஷா நாயகி சொல்லுன பொழுது, நான் ஒரு பானத்தை எடுத்து குடிப்பேன், குடித்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல நான் திரும்ப அந்த கோப்பையை கொடுப்பேன், அந்த கோலையை கொடுப்பேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிப்பாங்க, மிஞ்சினதை குடிக்கிறதுங்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது, நான் எந்த இடத்தில் வாய் வைத்து குடித்தேனோ அந்த இடத்தில் வாய் வைத்து குடிப்பார்கள். எந்த இடத்தில் வாய் வைத்தேனோ அந்த இடத்தில் வாய் வைத்து குடிப்பார்கள். இது ஒரு விஷயம். இரண்டாவது, வஅதஅர்ரகு அல்இர்க் ஃபயதஉ ஃபாஹு அலா மௌதி ஃபிய. இது முஸ்லிம் வரக்கூடிய செய்தி. அதாவது நான் ஒரு இறைச்சியை கடிச்சிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுப்பேன். அந்த மிஞ்சின பகுதி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் நான் எந்த இடத்தில் வாய் வைத்து கடித்தேனோ அதே இடத்தில் அவர்கள் வாய் வைத்து கடித்து சாப்பிட ஆரம்பிப்பார்கள். இந்த ஹதீஸுக்கு ஒன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை எவ்வாறு நேசித்தார்கள். இப்போ உதாரணமாக தண்ணி தராங்க, குடிக்கிறோம். இது வந்து ரைட், அன்புதான். அன்பையும் தாண்டி அவருடைய அந்த உணர்வு, ரசூலை எங்க வாய வைக்கிறாங்கன்னு ஆயிஷா நாயை பார்க்கிற நோட்டமிடுற நேரத்துல ரசூலுல்லாஹ் அவங்க வாய வச்ச இடத்துல தேடி பார்த்து குடிக்கிறாங்க என்றால் அந்த பெண்ணுடைய உணர்வு எவ்வளவு சந்தோஷப்படும், அந்த உணர்வுல எப்படி ஒரு மகிழ்ச்சி தெரியும். இப்படி நாம் வாழ்க்கையில எங்களுடைய மனைவியோடு ஆரம்பத்தில் இருந்து நாம் நடக்க முயற்சித்து ஆரம்பித்து நடந்து கொண்டு வந்தால் அந்த மனைவி எங்களை எப்படி புரிந்து கொள்வாள்? நம்ம எடுத்தடுப்புல கல்யாணம் முடிக்கிறது என்ன செய்யறது, 1 மாசம் 2 மாசம் நல்ல சந்தோஷமா அங்கங்க சுத்துறது, அதுக்கு பிறகு கோல் எடுத்தா கொஞ்ச நெல்லுங்க, அவ்வளவுதான். கொஞ்ச நெல்லுங்க, இந்த பேசுறேன் அதை எப்படி ஒரு 3 மணி நேரம் போகும், இந்த பேசுறேன் அதல்ல. அந்த அன்பு தொடர வேண்டும். அன்பு என்பது இது அல்லாஹ்வுக்காக கொள்ளப்படுகிற அன்பு. நான் அவர் அல்லாஹ்வுக்காண்டி நேசிக்கிறேன் ஏன்னா அவர் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிறார், அப்படி அல்ல. அல்லாஹ்வுக்காக நான் நேசிக்கின்றேன். ஏன் நேசிக்கின்றேன்? கஷ்டத்துல இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன். என் மனைவியை நான் முதல்ல அல்லாஹ்வுக்காக நேசிக்கணும். நான் உலகத்துல எல்லாரையும் அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன், என் மனைவியை நேசிக்கிறது இல்லை. என்ன அர்த்தம் இல்ல? அப்ப எல்லா நேசத்திலும் முகஸ்துதி இருக்கிறது. உனக்கு ஹலாலான ஒரு மனைவி இருக்கிறது என்றால் அந்த மனைவியை நேசிக்க வேண்டும். அந்த நேசத்திலே இஹ்லாஸ் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நீங்கள் அந்த உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீர்கள் என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது மனைவியை நேசிக்க வேண்டும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸுக்கு இன்னொரு விளக்கம் இருக்குது. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உணர்வு, அவங்க எதை எதிர்பார்க்கிறாங்க, ஆயிஷா நாயை எதை எதிர்பார்க்கிறாங்கன்னு சொல்லி அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த அன்பை பெற முயற்சி போன்று அவர்கள் எதை எதிர்பார்க்கிறார்களோ அதை பூர்த்தி செய்து கொடுக்கிறார்கள். அவனுக்கு தேவை அல்ல, கடமை அல்ல. ரசூலா நான் சொன்னதானே, நான் குடிச்சிட்டு மிஞ்சினதான் என்ன மாப்பிள்ளை குடிக்கிறாரு அப்படின்னு ஒரு பெருமை இருக்கும், கணவன் குடிக்கிறாரு அப்படின்னு இருக்கும். இன்றைக்கெல்லாம் மாறி மாப்பிள்ளை கணவன் செஞ்சதுக்கு பிறகுதான் மனைவி என்ன செய்யணும். அது ஒரு பெரிய ஒரு இதா. இன்றைக்கு அது சில நம்மளோட கலாச்சாரங்களை பார்க்கலாம், சில நம்மளோட நாடுகளில் பார்க்கலாம். அதாவது மனைவிங்கிற ஒரு அடிமைப்படுத்தப்பட்ட புருஷனை கட்டி கொடுத்தா முடிஞ்சு, அவ்வளவுதான். அப்படி அல்ல. பாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு, ரஹ்மத்துல் லில் ஆலமீன், எவ்வளவு பெரிய தலைவர். அவருடைய அடுத்த பக்கங்களை பேசிக்கிட்டே போகலாம்.
எந்த அளவு நிர்வாகி, உலகமே கண்டு வியந்த, உலகமே கண்டு பாராட்டிய, கியாமத்தினால் வரக்கூடிய மனிதர்கள் வரை யாருமே எந்த குறையும் சொல்ல முடியாத அளவு வாழ்ந்து காட்டியவர். அவர் தான் என்ன செய்யறாரு? ஆயை வச்சு குடிக்கிறாங்க. இன்னும் ஒன்று, ஆயிஷா நாயி இந்த சந்தர்ப்பத்தை இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க எப்படின்னால், நான் மாதவிடாய் உள்ள காலத்தில் இருந்தேன். அந்த நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பாக நான் மாதவிடாயோடு இருக்கின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியும் நடந்து கொள்வார்கள். அர்த்தம் என்ன? அந்த நேரத்தில் மனைவி ஒரு கஷ்டத்தில் ஒரு பெண்கள் என்ற பொழுது அவருடைய இயல்பான சுபாவம், அது மாதம் வரக்கூடிய அந்த ஒரு நோவினை, யஸ்அலூனக அனில் மஹீத் குல் ஹுவ அதன் ஃபஅதஸிலு நிஸா ஃபில் மஹீத், அல்லாஹ்வே சொல்றான் அது ஒரு நோவினை. சிலவங்களுக்கு அது எந்த நோவினையோ, அது எந்த காலத்தில் அந்த பெண் இருக்கிறா அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. இவருக்கு சாப்பாடு கிடைக்கணும், பிள்ளைக்கு உடுப்பு களை கொடுக்கணும், பிள்ளை ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஒரு மெஷினாக மனைவி பார்க்கப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அதல்ல, அந்த கட்டத்தில் அவள் எப்படி இருக்கிறாள், அவருடைய உணர்வு எப்படி இருக்கிறது, அவள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாள், அவருடைய வலி எப்படி இருக்கிறது, எதையுமே பேசுகின்ற பொழுது புரியாதது, உணர்ந்தால் தான் புரியும். ஒரு பிள்ளை பெற்றெடுப்பது என்பது அதனுடைய வலி யாருக்குமே தெரியாது, அதை பெற்றெடுத்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதே போன்று அந்த மாதவிடாயினுடைய வலி அது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். சில பொழுது சில பெண்களுக்கு அப்படி வலி விளங்காது, ஆனா சில பெண்களுக்கு அது மிக கஷ்டமாக இருக்கும். நான் ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால், நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று சர்வ சாதாரண சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சண்டை, தலாக். சகோதரர்களே, அதை பத்தி நான் பேசுவேன் இன்ஷா அல்லாஹ். தலாக்ங்கிறது என்ன, அது எப்படிங்கிறதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த விஷயத்துல வரும். அப்ப எனவே முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், உணர்வுகள் மதிக்கப்பட வேண்டும். இரண்டாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க எப்படின்றால், கான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யத்தகி ஃபி ஹிஜ்ரிஹா வ அன ஹாயித். யத்தகி ஃபி ஹிஜ்ரி வ அன ஹாயித். இதெல்லாம் நான் சொல்ற எல்லாமே சரியான ஹதீஸ் தான், ஒன்றும் பலவிதமானது இல்லை. ஒன்றுக்கு பல முறை பரிச்சித்து நான் தக்ரீஜ் செஞ்சு, அதாவது திறனாய்வு செஞ்சு தான் சொல்றேன். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யத்தகி ஃபி ஹிஜ்ரி வ அன ஹாயித், நான் மாதவிடாய் உள்ள காலத்தில் இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்னுடைய மடியில் படுத்து உறங்குவார்கள். இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த நேரத்தில் அவங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள். அந்த காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்துல, அதாவது ஒரு மாதவிடாய் வந்த பெண் எப்படி சமூகத்தை விட்டு ஒதுக்கப்பட்டால் அந்த காலத்துல, அதாவது நீங்க யூத நசாராக்குடைய அந்த வேதங்களை பார்த்தால் அவங்கள ஒரு தூரமாக்கக்கூடிய அந்த காலத்திலே மிகவும் அவங்களோட சாப்பிட மாட்டாங்க, குடிக்க மாட்டாங்க, பக்கத்துல போக மாட்டாங்க, ஒரு பெரிய ஒரு கேடாக நினைத்தார்கள் அந்த காலத்துல. அதையெல்லாம் துடைத்தறிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியிலே படுத்துறங்கினார்கள். ஏனென்றால் இதெல்லாம் மக்கள் இப்படியெல்லாம் பெண்கள் அவமானப்படுத்துறாங்களே இந்த முழு சமூகமும் என்று சொல்லி அந்த பெண்களுக்கு உள்ளத்துல கவலை வரும் தானே, அந்த கவலையை போக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியிலே உறங்குகிறார்கள். ரசூலை என்ன தேவைந்து மடியில உறங்குகிறார்கள். அப்ப அந்த பெண் உடனே புரிந்து கொள்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அப்படியே புரிந்து கொள்கிறார்கள், என்னுடைய கணவன் என்னுடைய மடியிலே படுக்கிறார். இதை உலகத்திலே இருக்கிறவங்க யார் பார்த்தாலும் சொல்லுவார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியிலே படுத்து உறங்குகிறார்களா? ஏன் அந்த அளவு ஒரு மாதவிடாய் உள்ள ஒரு பெண்ணாக இருந்தாலும் அந்த அளவு தூரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருங்கி இருந்தார்கள். அவர்கள் அதை ஒரு பிரச்சனையாக பார்த்தார்கள், அதை ஒரு கேவலமாக நினைத்தார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவி என்று சொல்லி அவங்க இந்த காலத்தில் இருந்தாலும் பக்கத்துல போய் உறங்கக்கூடியவர்களாக, மடியிலே உறங்கக்கூடியவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆறுதல் வார்த்தை சொல்லலாம், பக்கத்துல தலைவணியை போட்டு படுக்கலாம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய மடியிலே உறங்கி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த செய்தி முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது. அதே போன்றுதான் மூன்றாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏத்திகாஃப் இருப்பார்கள். மஸ்ஜித் நபவியிலே ஏத்திகாஃப் இருப்பார்கள். பள்ளிவாசல் இப்படி இருக்கும், இங்கால ஆயிஷாவுடைய அறை, இங்கால பள்ளிவாசல், சரியா? ஒரு தடுப்பு தான், ஒரு இடையில ஒரு கதவு வாசல் ஒன்று இருக்கும். அந்த வாசலால ரசூலா கையை போட்டா ஆயிஷா நாயை என்ன செய்யலாம், தொடலாம். அந்த அளவு நெருக்கமான ஒரு இது. ரசூலுல்லாஹ் ஏத்திகாஃப் இருப்பாங்க. ஏத்திகாஃப் இருந்தாலும் எப்படி பாருங்க, உறவு பாருங்க. அந்த மனைவி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எப்படி புரிஞ்சாங்க? அவர்கள் என்ன செய்வார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லயுத்கிலு அலைய, பள்ளிக்குள்ள இருந்துகிட்டு அப்படியே என்ன செய்வாங்க, பள்ளிக்கு வெளியே வந்தா என்ன ஏத்திகாஃப் இருந்துட்டு பள்ளிக்கு வெளியே வரக்கூடாது. அப்ப ஆள் உள்ளுக்கு தான் தலையை என்ன செய்வாங்க, அவங்ககிட்ட கொடுப்பாங்க. யார்கிட்ட? ஆயிஷா நாயிட்ட கொடுப்பாங்க. லயுத்கிலு அலைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஅஸஹு வ ஹுவ ஃபில் மஸ்ஜித், அவங்க மஸ்ஜித் தான் இருப்பாங்க. சொல்லிவிட்டு ஆயிஷா நாய் சொல்றாங்க, ஏத்திகாஃப் இருக்கிற மனுஷன் இன்றைக்கு இப்படிதான், நான் இப்ப தொழுகைக்கு போகிறேன், இன்றைக்கு ஏத்திகாஃப் போகிறேன், போன் ஒன்றும் வரக்கூடாது, அது அந்த அளவுக்கு நம்ம போவே தேவையில்லை.
அதெல்லாம் மார்க்கத்துல துறவரம் என்பது கிடையாது. நீங்க ஒரு இதுக்கு அவைக்கிறீங்க, அதில் போனில் ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம், போனை தொடக்கூடாது, யாரும் வந்தாலும் பேசக்கூடாது, இதெல்லாம் என்ன மார்க்கம்? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க மனிதன் அந்த தேவை உணரப்படும் போது, ஒரு தேவை வருது, ஒரு ஆள் சுகம் இல்லை, போங்க. இன்றைக்கு நீங்க பார்க்கிறோம், வேணுமென்றே தங்கள் மீது அளவு கடந்து சுமைகளை அள்ளி தலையில போட்டுக்கொண்டு மார்க்கத்தில் இருந்து மார்க்கத்தை கஷ்டப்படுத்துகின்ற ஒரு நிலை பார்க்க. இன்ன தீன யூசுப், மார்க்கம் லேசானது. வலா யுஷாத தீன அஹது இல்லா கலபஹு, புகாரில் வரக்கூடிய செய்தி. நம்ம கஷ்டப்படுத்தி கொள்கின்றோம். அப்படி நம்ம கஷ்டப்படுத்தி போனா அதை நம்மளை மிகைத்து விடும். நம்ம கடைசியில் தீனை விட்டு ஒதுங்கிடுவோம். அப்படி இருக்கக்கூடாது. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு பள்ளிக்குள்ள தான் இருந்தாங்க. பள்ளிக்குள்ள இருந்து தலையை வெளியே போடுவாங்க. நான் என்ன செய்வேன்? அவர்களுடைய முடியை அழகாக எண்ணெய் போட்டு வாழ்ந்து விடுவேன். தலையை சீவுறது யார்? ரசூலாக்கு மனைவி. இதெல்லாம் எப்ப கல்யாணம் முடிச்சு 2 மாசத்துக்கு தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கல்யாணம் முடிச்சு 2 மாசம் நடந்ததை வச்சு சொல்லல ஆயிஷா நாயே. வஃபாத்தான பிறகு பின்னுக்கு வருது. வஃபாத்தான பிறகு கதீஜா மாஷா அல்லாஹ் எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி ஒரு 55-60 வயசாகும் பொன்னாடி மூத்த போய்தா, உள்ளத்துல ஒரு கவலை லைட்டா, ஆனா இன்னொரு கல்யாணம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு பல பேர் மூத்த போனா பரவாயில்லை, அந்த மாதிரி எதிர்பார்த்து இன்னொரு பொண்ணை முடிச்சுக்குவோம், நல்ல ஒரு கிடைக்கிற இன்னொரு மனைவி ஒன்று பார்த்துக்குவோம். அப்படித்தான் பொதுவாக மனிதனுடைய எண்ணம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா நாய் வஃபாத்தானா கூட அந்த மனைவியினுடைய ஞாபகத்தை எப்படி வைத்திருந்தார்கள். இது அன்பு என்பது, காதல் என்பது, நேசம் என்பது, பாசம் என்பது அதை செயல்படுத்துகின்ற விதத்தை பொறுத்து நாம் கெட்டது நல்லது என்று தீர்மானிக்க கூடாது. அதுக்கு உண்மையான விளக்கம் ஹலாலான முறையில் கொடுக்கப்படுமாக இருந்தால் வாழ்க்கையில் இருந்து அந்த அன்பு, அந்த காதல் என்பது இபாதா. அந்த காதல் என்பது இபாதா. மனைவியை நேசிப்பது, மனைவியின் மீது காதல் கொள்வது ஃபர்த், இபாதா, கடமை. 5 நேரம் தொழுக மட்டுமா? மனைவியை நேசிக்கணும், கடமை. தாய் தந்தையை நேசிக்கணும், கடமை. ஹராமாக இருந்தா ஹராம். உதாரணமா வியாபாரம் ஹலால், அதே போன்றுதான் வட்டி ஹராம். தடைகளை நீங்க வயிறு நிறையுது சாப்பிடுறீங்க ஹலால், வயிறு நிறைஞ்சி மேலதிகமா கொண்டு கொட்டுறீங்க இஸ்ராஃப் ஹராம். சாப்பாடு 3 பிடி ஹலால், 4வது பிடி ஹராம். இத மார்க்கம். நாம் என்ன நினைச்சு வச்சிருக்கிறோம்? இதெல்லாம் எப்படி ஒரு கல்யாணம் முடிச்சு 1 வருஷத்துக்கு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு சரி, எல்லாம் 50 வயசுல எப்படி? இல்ல சகோதரர்களே, அன்பு என்பது அதுக்கு வயசு கிடையாது. உணர்வு என்பது அதுக்கு வயசு கிடையாது. அதுக்கு வயசு போகாது. உணர்வுகளுக்கு வயசு போகாது. அன்பு, நேசம், பாசம் அதுக்கு வயசு கிடையாது. 60 வயதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதற்கு முன்மாதிரி வைத்திருக்கிறார்கள். 60 வயதிலும் நேசம், மௌத்தாகிய பின்னாலும் நேசம். அப்படி ஒரு நேசம் இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நகத்தை வெட்டி விடுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முடிய வாழ்ந்து விடுவார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இப்படி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நெருங்கினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் நெருங்கினார்கள். அப்ப எனவே இப்ப இதுக்கு பிறகு இப்படி ஒவ்வொரு கட்டமாக போய் கடமைகளுக்குள்ள வருகின்ற பொழுது நாங்க சொல்ல தேவையில்லை. இதெல்லாம் காயப்படுத்தி, அவளை கேவலப்படுத்தி, இழிவாக்கி, குடும்பத்துக்கு முன்னுக்கு, வாப்பாக்கு முன்னுக்கு, தண்ட குடும்பத்துக்கு முன்னுக்கு வச்சு இழிவாக்கி பேசுறதெல்லாம் பேசி கதையெல்லாம் சொல்லி போட்டு நீ தொழு இல்லையா அப்படின்னா அந்த நேரத்துல அவங்களோட பக்கத்துல நம்ம அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய கடமைன்னு யோசிக்கிறது ஒரு பகுதி இருக்குது. அதையும் தாண்டி நமக்கு கட்டுப்படுறாங்க இல்ல என்று சொல்றது இருக்குதே, அது நாம் கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் எடுக்க வேண்டியதை எடுக்க பார்க்கிறோம். அப்படிதான் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதே போன்று கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா கான பில்லைலி சார மா ஆயிஷா தஹத்தஸ். இது புகாரில் வரக்கூடிய செய்தி. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய கையை பிடித்து கொண்டு பாதையிலே கதைச்சு 2 பேரும் பேசியே ஒரு தூரம் நடந்து செல்வார்கள் இரவையில. அதாவது ஒரு பெண் அவள் மறைக்க வேண்டிய பகுதிகள் மறைத்து கொண்டு ஹிஜாபை அணிந்து கொண்டு தன்னுடைய கணவனோடு செல்கிறாள், தப்பு கிடையாது. ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலில் செல்கின்றாள், தப்பு கிடையாது. அப்படியான அனுமதிக்கப்பட்ட சந்தோஷங்கள் திருமணம் முடிச்சதுல இதுவரைக்கும் நம்ம வெளியே ஒரு இடத்துக்கு கூட்டி போயில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் கூட்டி போகணும் வருது ஹதீஸ்ல. இந்த ரிவாயத்தில் அடுத்து வருது. இதை நான் சொன்ன நீங்க எப்படி விளங்கிக்கொள்ளுங்க தெரியா, புகாரில முஸ்லிம் வரக்கூடிய செய்தி. இதுல ஹப்ஸானாயும் ஆயிஷானாயும் வாராங்க. இந்த செய்தியில 2 பேரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒரு பயணம் போறதுக்கு சீட்டு போடுறாங்க, துண்டு குலுக்கி போடுறாங்க. துண்டு குலுக்கி போட்டால் 2 பேருடைய தான் வருது, ஹப்ஸா ஆயிஷா ரலியல்லாஹு 2 பேர் தான் வருது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு 2 பேரையும் கூட்டிட்டு போறாங்க. அப்ப ஒட்டகத்துல ஹப்ஸா, ஒரு ஒட்டகத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கொஞ்சம் தூரம் போய்க்க பிறகு எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்ப ஹப்ஸா ரலியல்லாஹு சொல்றாங்க ஆயிஷா நாயிட்ட, நீ எந்த ஒட்டகத்துல ஏறு, நான் உண்ட ஒட்டகத்துல ஏறுறேன், சரியா?
அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஏன்னா 2 பேரும் டெஸ்ட் பண்ணணும், எங்களோட அன்பு எப்படி இருக்கிற ரசூலோட அவங்களோட அன்பு எப்படி இருக்குது டெஸ்ட் பண்றது, ஏதோ ஒரு காரணம். இப்ப ரசூலுல்லாஹ் வந்து ஆயிஷா நாய் இருக்கிற ஒட்டகத்தை வந்து பார்த்தா ஹப்சார் அலி அணி இருந்தாங்க, ஹப்சார் அலி அல்லாஹ் அண்ணா இருந்தாங்க, ஹப்சார் அலி அணி இருந்தாங்க. சரி பிரச்சனை இல்லை, 2 பேரும் போகணும் போயிட்டாங்க. ஆயிஷா நாய் பார்த்து இருந்தா வார மாதிரி இல்லை. ஏன்னா ஏன் ரசூல் ஆயிஷா நாய்க்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கட்டா அவங்க வயசுல சின்னவங்க, அவ்வளவுதான். அது மாதிரி வேற ஒரு சிறப்புகள் இருக்குது. ஆனா ரொம்ப நேசிச்சாங்க. நேசிப்பு என்பது அந்த நீதத்திலிருந்து வழி தவற விட இல்லை ரசூல்லாவை. நீதம் என்பது வேற. இயல்பாக வந்து ஒரு மூத்த பிள்ளையோட ஒரு அன்பு வரும். அதுக்காக நம்ம பங்கு வைக்கும் போது மூத்த பிள்ளை கூட கொடுத்து அது ஹராம். இயல்பா ஒரு அன்பு என்னண்டாலும் அவன் மூத்த பிள்ளை அப்படி சொல்லுமா இல்லையா, அது ஹராம், அது பிள்ளை அல்ல, அது இயல்பா வராது. என்னண்டாலும் அது வந்து தவிர்க்கப்பட, அது மார்க்கத்துல தவறு கிடையாது. பங்கு வைக்கின்ற பொழுது இது மூத்த பிள்ளை, இது சின்ன பிள்ளை, இது பொம்பளை பிள்ளைங்கிறதுக்காக வேண்டி கூட்டி கொடுக்கறது குறைச்சு கொடுக்கறது வந்து ஹராம். அது மிகப்பெரிய குற்றம். அப்ப எனவே ஆயிஷா நாய் பார்த்தாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர மாதிரி இல்லை. கொஞ்ச நேரம் போய் பார்த்தா அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. கடைசியில் இவங்களும் ஏதோ போய் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க. போய் சேர்ந்த ஆயிஷா நாய்க்கு சரியான கோவம். என்ன விட்டு ரசூல்லா போயிட்டாங்க, என்ன விட்டுட்டு ரசூல்லா போயிட்டாங்கன்னு சொல்லி சரியான கோவம். எப்படின்னா இதுஹர் என்று சொல்லி மரம் கொண்டு இருக்குது அந்த அந்த இடத்துல. இதுஹர் மரம் நல்ல வாசம் வரக்கூடிய மரம். ஆனா அதுக்குள்ள அந்த என்ன சொல்றது விசஜந்துகள் இருக்கும். ஆயிஷா நாய் வந்து காலை கொண்டு போய் அதுக்குள்ள போட்டு, புகாரி முஸ்லிம் வராது, காலை கொண்டு அதுக்குள்ள போட்டு என்னுடைய காலை ஒரு பாம்போ அல்லது அக்ரம் நட்டுவக்காளி தேள் தீண்ட வேண்டும் என்று சொல்லி அதுக்குள்ள, ஏன்னா அந்த வலி அந்த இடம் அவங்களுக்கு வலி, அதுக்குள்ள காலை போட்டுட்டு என்ன செஞ்சாங்க, ஏன்னா யா அல்லாஹ் என்னுடைய காலை ஒரு என்னுடைய தேள ஒரு பாம்பு கடிக்க வேண்டும் என்று சொல்லி காலை கொண்டு அதுக்குள்ள போட்டாங்க. போட்டுட்டு சொல்றாங்க யா அல்லாஹ் ஒன்ற ரசூல், அது அவங்களுக்கு எனக்கு ஒன்றும் சொல்ல இயலாது, எனக்கு அதுக்கு நான் சொல்றதுக்கு எனக்கு சக்தி இல்லை, எந்த ஒன்று ஆனா எனக்கு ஏதாவது நடக்கணும். உடனே திரும்ப அந்த நேரத்தில் அந்த வயசு செஞ்சுட்டாங்க. உடனே காலை எடுத்து போட்டு அல்லாஹ் வந்து இதை வஹியாக தெரிவிச்சு கொடுத்து ரசூலுல்லாஹ்க்கு இப்படி செஞ்சேன், நான் வேணும் தான் செஞ்சேன். இப்ப சும்மா திடீர்னு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தா ரசூலுல்லாஹ் ஓடி வருவாங்க, வேணுமென்று செஞ்சா வேணுமென்று செய்யக்கூடாது. அந்த வயசுக்கு செஞ்சாங்க, ஆனா நடக்கல, அல்லாஹ் பாதுகாத்துட்டான். உடனே அவங்க காலை எடுத்து போட்டு தௌபா செஞ்சு திருந்தி வந்துட்டாங்க. அந்த இடத்துல அது சின்ன இதுகள் வந்தது, அப்புறம் விட்டுட்டு வந்துட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹியா வந்துருமோ அந்த அளவு தூரம் என்ன செஞ்சாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு ரசூலை நேசிச்சாங்க. எவ்வளவு எதிர்பார்த்தாங்க, எவ்வளவு எதிர்பார்ப்புகள், எவ்வளவு அந்த இதுதான் ஒவ்வொரு பெண்ணுக்கும் இதுதான். ஆயிஷா நாய்க்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு பெண்ணும் ஆயிஷா நாய் தான். அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த மனைவி இது போட்டு நம்ம யோசிக்கணும். அப்ப இந்த நேரத்தில் பாருங்க எந்த அளவு தூரம் அவங்க அந்த அன்பை எதிர்பார்த்திக்கிறாங்க, எந்த அளவு தூரம் அன்பை எதிர்பார்த்திக்கிறாங்க என்றதை நம்ம பார்த்துக்கணும். இந்த ஹதீஸ்ல தான் இது வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காலத்துல ஒவ்வொரு நாளும் என்ன செய்வாங்க என்றால் பேசி பேசி கையப்பிடிச்சு கொண்டு நடந்து செல்வார்கள் என்ற ஹதீஸ் இதுல பதிவாக இருக்கிறது. அதே போன்றுதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நகைச்சுவை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு ஏதாவது ஜோக் சொல்லிட்டே இருப்பாங்க. ஹதீஸ்ல நிறைய இருக்கு, நான் சொல்றதெல்லாம் புகாரி முஸ்லிம் வரதான் சரியானது. ஆயிஷா நாய் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு ஏதாவது ஜோக் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ரசூலுல்லாஹ் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம என்ன செய்வோம், ஒரு 2 மாசம் 3 மாசம் 1 வருஷம் முடிஞ்சுக்க பிறகு பொண்டாட்டி ஜோக் சொன்னா பொத்துக்கிட்டு நிறைய வேலை ஆபீஸ் வேலை இதெல்லாம் நான் சிரிக்கிறது சொல்லலை, இதுதான் உண்மை. எல்லாத்தையுமே பயங்காட்டி பயன்ல அனுப்பாம இந்த விஷயத்தை நம்ம உணர்ந்து கொள்ளணும். நம்முடைய நிலைப்பாடு என்ன, தண்ட மனைவியோ ஒரு பிள்ளை கஷ்டப்பட்டு தண்ட பிள்ளை ஒரு அழகா சித்திரம் கீறிப்பான், ஒரு ஏதாவது ஒன்று செஞ்சிருப்பான், பாப்பாட்ட வந்து அன்பா வந்து வாப்பா பாருங்கன்னு காட்டும் போது கொஞ்சம் பாப்பா நான் அந்த பிள்ளையோட மனசு என்ன பாடுபடும். அப்ப இந்த அளவு தூரம் அந்த உணர்வுகளை காயப்படுத்தி விட்டு நாம் எப்படி எதிர்பார்க்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, இதுவும் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்வுகள் அந்த விஷயத்தையும் தாண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மோட்டிவேட் பண்றாங்க, என்னோட அன்பாயிருங்க, மறைமுகமான மோட்டிவேட். எப்படின்னு சொன்னால் அன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா قالت قلت يا رسول الله أرأيت لو نزلت واديا وفيه شجرة أكل منها ووجدت شجرة لم يؤكل منها في أيها كنت ترتع بأيرك قال في التي لم يرتع فيها تعني أن الرسول صلى الله عليه وسلم لم يتزوج بكرا غيرها أخرجه البخاري. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்க உங்களோட ஒட்டகத்தை எடுத்துக்கிட்டு போறீங்க, ஒரு தோட்டத்துக்கு போறீங்க. இப்ப இங்க மரங்கள் இருக்குது, ஒரு சில மரங்களுக்கு அதுல ஏற்கனவே ஒட்டகங்கள் சாப்பிட்டு இருக்குது, சாப்பிட்டு அரைகுறையா இருக்குது. இன்னும் சில மரம் இருக்குது ஃப்ரெஷ்ஷா இருக்குது. இப்ப இந்த மரங்கள்ல எதுல கொண்டு போய் உங்களோட ஒட்டகத்தை வைப்பீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மரத்துல தான். அப்ப இது சொல்லி போட்டு என்ன சொல்றாங்க, எல்லா மனைமார்களும் நீ முடிச்சதெல்லாம் விதவைகள்,
இதுக்கு நான் விளக்கம் சொல்ல நீங்க விளங்கி கொடுங்க. இது ஹதீஸ், அவ்வளவுதான் ஹதீஸ். இதுக்கு விளக்கத்தை நீங்க விளங்கி கொடுங்க. இது ஹதீஸ், புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ். எனவே ஆயிஷா சொல்றாங்க, நான் என்னத்தான் நீங்க எல்லாம் விதவைகள், நான் மட்டும் தான் என்ன கன்னிப்பெண்ணாக முடிச்சிருக்கிறீங்க, அப்ப என்னோட தான் என்ன செய்ய நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கேட்டு செஞ்சாங்க, சிரித்துக் கொண்டார்கள். அப்ப அவங்க விளங்கி கொண்டாங்க, ரைட் ஆயிஷா இதுதான் சொல்றாங்க. அவங்க அன்பை எப்படியெல்லாம் வெளிப்படுத்தலுமோ அப்படியெல்லாம் வெளிப்படுத்தினார்கள். கணவன் என்பவன் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். உள்ளத்துல அன்பெல்லாம் இருக்குது, அம்மா உன்னோட சிரிக்கிறதுக்கு டைம் இல்லை, வேலை எவ்வளோ, நம்ம உழைக்கிறதுக்கு நம்மளோட குடும்பம் சந்தோஷமா இருக்காண்டு. ஆனா உழைச்சி குடும்பத்தை சந்தோஷம் இல்லாம ஆக்குறோம். எல்லாரோடையும் இறக்கம் தான், எல்லாரோடையும் இறக்கம், நல்ல இறக்கம், நல்ல பாசம், நேசம் எல்லாம் இருக்குது. அது வெளிப்படுத்த டைம் இல்லை. கண்டிப்பாக நீங்க வெளிப்படுத்த. ரசூல்லாவோட பெரிய ஆகலா நாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய ஆகலா இல்லையே. அப்ப நாம் வெளிப்படுத்த வேண்டும், தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட வெளிப்படுத்தணும், தன்னுடைய மனைவிட்ட வெளிப்படுத்த வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதே போன்றுதான் முடியுமான்னு தெரியாது, போவோம் இன்ஷா அல்லாஹ். முஸாஅதத்துஹா ஃபி அபாஇல் மன்சில். سئلت عائشة رضي الله عنها ما كان النبي صلى الله عليه وسلم يصنع في بيته قالت كان في مهنة أهله. رواه البخاري. இந்த ஹதீஸ் புகாரில கிதாபுல் அதப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இதுக்கு கீழே ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல்-அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி நிறைய செய்திகள் கொண்டு வருகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கப்பட்டது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுல இருந்தா என்ன செய்வாங்க? அப்ப சொன்னாங்க, உங்கள ஒரு பெண் வந்து எந்த வேலையெல்லாம் செய்வாளோ அந்த வேலையெல்லாம் ரசூலா செய்வாங்க. குடும்பத்துக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் செய்வாங்க. இது கீழே இப்னு ஹஜர் நிறைய ஹதீஸ் கொண்டு வர ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. செருப்பை என்ன செய்வார்கள்? பிஞ்ச செருப்பு, அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையால் தைப்பார்கள். பிஞ்ச செருப்பை. யுகீத்து சௌபா யக்ஸிஃபு நஅலா, அவர்கள் பிஞ்ச செருப்பை என்ன செய்வாங்க? தைப்பார்கள். யுகீத்து சௌபஹு, ஆடை கிழிந்தால் இந்தா தஜ்தா தூக்கி வீச மாட்டாங்க, தன்னுடைய கையாலே தைத்துக் கொள்வார்கள். அதே போன்று உடுப்பு கழுவுவார்கள். யாரு யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் உடுப்பை கழுவிக் கொள்வார்கள். மனைவி சமைக்கின்ற பொழுது அங்கு சமையல் அறையில் இருந்து வேலை செய்து கொடுப்பார்கள். இது ரசூல். ஃபைதா வக்து ஸலா ஃபைதா ஜா ஹதர வக்து ஸலா, தொழுகையினுடைய நேரம் வந்துவிட்டால் ஹதர ஜா இல ஸலா, தொழுகைக்கு அவர்கள் சென்று விடுவார்கள். தொழுகை நேரம் வருவரைக்கும் தன்னுடைய குடும்பத்தோட நேரத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழித்துக் கொண்டு பேசிக்கொண்டு அவர்களுடைய வேலைகளை செய்து கொண்டு அவர்களுக்கு உதவி செய்து கொண்டு. இன்றைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கணும், என்னுடைய மனைவியுடைய வேலையில நான் எந்த அளவு தூரம். இப்ப இஸ்லாமிய சட்டப்படி நீங்க பார்த்தா ஒரு பெண் மனைவிக்கு வந்து உடுப்புகள் ஒன்று இஸ்லாத்துல அனுமதி சட்டம் இல்லை. உடுப்புகளை கொடுக்கணும், சாப்பாடு சமைச்சு கொடுக்கணும், பிள்ளைக்கு பால் கொடுக்கணும், இதுல எல்லாம் வந்து மார்க்க ரீதியாக வந்து கடமை அல்ல. இஸ்லாமிய சட்டவாக்கத்தில் அவர்கள் நினைத்தால் அதுக்குரிய மாச கூலி அவர்கள் எடுக்கலாம் சட்டத்தின் அடிப்படையில். அப்படி யாரும் இல்லை, எதிர்பார்க்கிற இல்லை. மனிதன் அவங்களும் உணர்வு உள்ளவங்க, எல்லாரும் நம்முடைய குழந்தையை வளர்க்கறதுக்கு, பராமரிக்கிறதுக்கு, அது மாதிரி உடுப்பு கழுகுறதுக்கு, ரொட்டி சுட்டு கொடுக்கறதுக்கு, சாப்பாடு செஞ்சு கொடுக்கறதுக்கு, கேட்கிற டைம் டீ பிளேண்டி ஊற்றி கொடுக்கறதுக்கு வேணாதா? இதை நம்ம என்ன நினைச்சிருக்கிறோம்னா அது அவங்களோட டியூட்டி. இப்ப கேளுங்க, இப்போ வந்து தண்ட மனைவி வந்து தொழிலுக்கு போறாள், அவட்ட போய் கேளுங்க, உங்களோட வைஃப் என்ன செய்யறா? என் வைஃப் தொழில் செய்யறா. இன்னொரு ஆள்கிட்ட போய் கேளுங்க, உங்களோட மனைவி என்ன செய்யறாள்? மனைவி வீட்டுல தான் சும்மா இருக்கிறா. இப்போ ரெண்டு பேர்ல யாரு சும்மா இருக்கிறேன்னு பாருங்க. இவ காலையில் போய் 8 மணிக்கு சைன் பண்ணிட்டு ஆஃபீஸில் 8 மணிக்கு சைன் பண்ணிட்டு ரைட் ஒரு 10 சின்ன வேலைக்கு முடிச்சுட்டு தூங்கி அழகா 12 மணி 2 மணிக்கு சாப்பாடு ஒன்று சாப்பிட்டு 5 மணிக்கு சும்மா வீட்டுக்கு வருவா. இவ காலையில் என்ன செய்யணும்? வீட்டில் சும்மா இருக்கிறவன் காலையில் டீ போட்டு கொடுக்கணும், பிள்ளைகளை எல்லாரையும் குளிப்பாட்டி அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு உடுப்பாட்டி அந்த பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும். அது மாதிரி மாப்பிள்ளைக்கு சாப்பாடு ஏற்பாடு செஞ்சு அவரோட உடுப்பை கழுவி அவருக்கு எல்லாம் செஞ்சு அவர் சேட்டை எல்லாம் கழுவி அயன் பண்ணி அதெல்லாம் போட்டு கொடுக்கணும். திரும்ப எல்லாம் கொடுத்து முடியும் ஃப்ரீயா? தன்னுடைய வேலை தான் குளிக்கணும், தான் சுத்தம் செய்யணும், தன்னுடைய வேலைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு திரும்ப என்ன செய்யணும்? சாப்பாடு பகலைக்கு காலையில முடிஞ்சுதானே ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட் முடியும். ஒரு 15 பேர் செய்யறத தனி 2 செஞ்சு போட்டு திரும்ப என்ன செய்வாங்க? பகலைக்கு ரோட்டை திரும்ப ஆரம்பம். அதுவும் கைப்புள்ள ஒண்டிக்க மாட்டேன், அந்த புள்ளைய கொஞ்சம் அங்கே போய் தொட்டில ஆட்டிக்கிட்டு திரும்ப அங்கே வந்துக்கிட்டு தொட்டில ஆட்டிக்கிட்டு அதுக்கடையில் அவங்களோட உடுப்பு கழுவணும், அவங்க குளிக்கணும், அங்கே அம்மா கோல் எடுப்பாங்க என்னம்மா செய்யறான்ட்டு அதுக்கு பதில் சொல்லணும். இல்லட்டா புள்ள கல்யாணம் முடிச்சு போகணும் என்னமா இருந்துட்டா அங்கே பாப்பா கோல் எடுப்பாரு, அவனுக்கு தெரியாது. எல்லாரும் நினைச்சிருக்கேன்டா அவுட்ல சும்மா ஆகிறா. இப்ப சாப்பாடு பகலைக்கு சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சுட்டு திரும்ப பார்த்தா யாராவது வீட்டுக்கு வந்தா யாராவது தெரிஞ்சவங்க யாராவது வந்து அவங்களுக்கு வேறையா செஞ்சு கொடுக்கணும். இப்படி எல்லாம் பார்த்து டிராவல 10-11 மணி வரைக்கும் மெஷின் மாதிரி வேலை செஞ்சுட்டு அப்பதான் வந்து கொஞ்ச நேரம் படுப்பா. வீட்டுல சும்மா இருந்துக்கிட்டு நம்ம
மாப்பிள்ளை வெளியிலேருந்து வேலை செஞ்சு அவரு வருவார். அவரு சும்மா ஏதாவது அவர் கிடைக்கிற வேலைகள் ஜோப், நல்ல ஜோப்பும் இருக்குது, கஷ்டமான வேலைகளும் இருக்குது. அது அவங்கள பொறுத்து. என்னதான் இருந்தாலும் நீங்க செய்யறதை விட 10 மடங்கு அவங்க வேலையை செஞ்சு போட்டு தான் வீட்டுல இருக்கிறாங்க. இவர் வந்துகிட்டு பிளேன் டீக்கா டீக்கா ஊத்தாங்க காஃபிக்கா அது அப்படின்னு சொல்லி நம்ம செய்வோம், உட்காந்துருவோம். கேட்டா யாரும் வந்து கேட்டா வைஃப் என்ன செய்யறாங்க, சும்மா தான் இருக்கிறாங்க வீட்டுல. யார் சும்மா இருக்கிறது? மாமியார சொல்லுவாங்க வைஃபோட அம்மாக்கு மாமியார். அவங்ககிட்ட கேட்டா அவங்களோட மருமகன் என்ன செய்யறா, வீட்டுல சும்மா ஆகிறான். அவட உடுப்ப களி கொடுக்குற இவதான். இந்த மருமகள் தான் உடுப்பையும் களி கொடுக்குற அவங்களுக்கு ஹராம வெத்தில சுண்ணாம எல்லாம் இடிச்சு கொடுக்குற அவங்க தான். அதெல்லாம் போடக்கூடாது சொல்றேன். எல்லாம் செஞ்சு கொடுக்குற அவங்க தான். கடைசியில் அந்த படிக்கத்தை எடுத்து கொண்டு வந்து வைங்கம்மா, அப்புறம் துப்புவாங்க. அதையும் செஞ்சு கொடுக்குற அவங்க தான். கேட்டா வீட்டுல சும்மா ஆகிறான். பாருங்க, எங்கட பதில்கள் நிச்சயமாக பொய் சகோதரர்களே. என்ற மனைவி வேலை செய்கிறாள், காலையில் இருந்து தஹஜ்ஜுதில் இருந்து அடுத்த நாள் 10-11 மணி வரைக்கும் வேலை செய்கிறாள், சம்பளம் இல்லாமல் வேலை செய்கிறாள். அடுத்த மனைவி வெளியே போய்த்து அங்காளங்களை போய் ஏதோ அவங்க நல்லவங்க விற்பாங்க, வேலை செய்யறவங்க விற்பாங்க. அதை நான் குறைய சொல்லல. ஒப்பிட்ட அளவில் ஒரு டீச்சிங் போறாங்க, கடையில் ஒரு 8-7 பாடம் இருக்கும். 7 பாடம் என்ன, பிள்ளைகள் ஹோம்ஒர்க் செய்யுங்க, அதை செய்யுங்க, அதை செய்யுங்க, உட்காந்துட்டு என்ன செய்யலாம், போனை பார்த்துட்டு இருக்கலாம். ஒரு ஃப்ரீ பீரியட் கிடைக்கும், மேல காலை போட்டு என்ன செய்யலாம், ரூம்ல இருக்கலாம். ஆனா இது அப்படி கிடைக்கும் அந்த மனைவிக்கு கிடைக்காது. எனவே அன்புக்குரிய அவர்களே, நம்ம தெளிவா புரிஞ்சு கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதவி செய்து கொடுத்தார்கள். அதெல்லாம் பொம்பளை செய்யற வேலை, இதெல்லாம் ஆம்பளை செய்யற வேலை. நாம தான் பிரிச்சு கொண்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி பார்க்கவில்லை அவர்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி பார்க்கவில்லை. மனைவியினுடைய உடுப்பை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுவி கொடுத்திருக்கிறார்கள். நம்ம இன்றைக்காவது ஒரு நாள் நம்ம நினைச்சும் பார்க்கவில்லை அவர்களே. அதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த ஒரு முன்மாதிரி. ஒரு மூமின்களை பொறுத்தவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த விடயத்திலும் முன்மாதிரியாக எடுக்காத வரை நாம் எதிர்பார்க்கின்ற அந்த அடைவு எங்களுக்கு கிடைக்காது, ஒரு பொழுதும் கிடைக்க மாட்டாது. அதே போன்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியை நேசிக்கக்கூடியவர்கள், நேசிக்கக்கூடியவர்களுக்கு அன்பளிப்பு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் நாம் வரையறையை பேணிக்கொள்ள வேண்டும். யாருக்கு, எப்படி, எந்த வகையில் என்பதை நாம் பேணிக்கொள்ள வேண்டும். கான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ذبح ஷாத்தன், இது புகாரில் வரக்கூடிய ரிவாயத், ஹுஸ்னுல் அஹத் சொல்லி கிதாபுல் அதப்ல வரக்கூடிய ஹதீஸ். எப்படி என்றால் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத் ஆயிட்டாங்க. வஃபாத் ஆகி விட்டால் கொஞ்சம் காலம் போச்சுது. போனாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கண்டா, ஆடு அறுத்தால், வீட்டுல ஆடு அறுத்தால், சமைக்கிறதுக்கு ஆடு அறுத்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆட்டினுடைய சில பகுதிகளை எடுத்து சொல்லுவாங்க, அரசிலு பிஹா இலா அஸ்திகாஇ ஹதீஜா, ஹதீஜாவோடு தோழமை கொண்டுள்ள அந்த நண்பிகள், அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனைவி ஹதீஜாவுடைய வயசுல உள்ளவங்க 55, 60, 70 அந்த வயசுல உள்ளவங்க, மூதாட்டி. என்ன காரணம்? தந்த மனைவியோடு நேசம் பாராட்டியவர்கள், வயசு முதிர்ந்தவங்க. அதை நல்லா கவனிச்சு கொள்ளணும். இந்த வயது மனைவி இப்ப 25 கல்யாணம் முடிச்சு அடுத்த நாளே தண்ட மனைவிக்கு நெருக்கமானவங்களுக்கு நீங்க அதை கொடுத்த கடைசியில் என்ன நடக்கும், தலாக் தான் நடக்கும். அதல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும் ஹதீஸ. உதாரணமாக உங்களோட குடும்பத்துக்கு நெருக்கமானவர்களாக இருப்பாங்க. இப்ப உங்களோட உம்மாட்ட சொல்லி என்ன செய்யலாம், கொடுக்கலாம். நம்ம கொடுத்தோன்னு தெரியக்கூடாது. நம்ம கொடுக்கின்ற போல வேற ஒரு கெட்ட ஒரு விஷயத்துக்கு அது வழியாக இருக்கும், அப்படி கொடுக்கவே கூடாது. எண்ணம் நான் தான் கொடுத்தேன் ஆனா தெரியாது யார் கொடுத்தேன், அப்படி கொடுக்கலாம். அதனே ஹலாஸ், அப்படி செய்யலாம். அல்லது எங்களோட உம்மா அந்த வயசுல இருக்கக்கூடிய ஒருத்தவங்க என் வாப்பாவோட நெருக்கமா இருந்தாங்க, வயசாளி, அல்ல உம்மாவோட நெருக்கமா இருந்தாங்க, அந்த வயசாளி, அவங்கள பார்த்தாலே என்னுடைய ஒரு தாயை விட தாயிர அளவுக்கு பார்க்கிறோம்னா நம்ம போய்த்து கொடுக்குறோம். இதெல்லாம் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டதல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஹதீஜாவுடைய தோழிகள்னா அந்த வார்த்தை, அந்த வயசை வச்சு கவனிச்சு கொள்ளணும். அவர்களுக்கு இந்த உணவுகளை கொண்டு கொடுங்க. ஏன்னு சொன்னால் அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க, அவங்களோட ஞாபகம் வரும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி ஹதியா செய்வார்கள். நன்மையா இருக்கும். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவங்களோட அந்த நேசத்தை வெளிக்காட்டுவதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு செய்தார்கள். அதே போன்றுதான் தந்த மனைவியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் புகழுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியை புகழுவார்கள். 8வது விஷயம், என்றைக்காவது நம்ம யோசிச்சு பாருங்க, என் மனைவி நல்லவள், சாலிகானவள், போய் சொன்னதே இல்லை, எப்பயுமே நல்ல ஒரு பண்பான பெண் சொல்லி நம்ம எப்பயாவது அவங்களுக்கு முன்னால நீ செய்யறதுல நல்ல விஷயம் இது, நீ செய்யறது இதான்னு சொல்லி பாராட்டி இருக்கிறோமா? மாஷா அல்லாஹ் இருக்கிறாங்க. ஆனால் அதிகமாக இன்றைக்குரிய இளைஞர்களை பொறுத்தவரையிலே, அல்லது ஒரு குறிப்பிட்ட வயது, குறிப்பிட்ட ஒரு என்ன செய்ய, ஒரு 25 வயசுல கல்யாணம் முடிக்கிறாங்க, அப்புறம் 30 வயசு, 30க்கு மேல 30, 40 இந்த வயசுக்கு இடைப்பட்ட காலங்களிலே பொதுவாக அந்த கணவன் மனைவி உறவுல நெருங்கிய ஆரம்ப நிலையில இருந்த அந்த அன்பு அந்த இடைப்பட்ட காலங்களில் இல்லாம போகும்.
அப்ப பேச்சுவார்த்தை இல்ல, சந்திக்கிறது இல்ல, பேசுறது இல்ல, ஒழுங்கா முகம் கொடுத்து ஒரு விஷயத்தை சொல்றது இல்ல. எல்லா கட்டங்களிலுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஃபضل ஆயிஷா அலா நிஸா கஃபضل ஸரீதி அலா ஸாயிரி தஆம். ஆயிஷாவோட உதாரணம் எப்படின்னு சொன்னால், சாப்பாடுகள்ல சரீதுன்னு ஒன்று. சரீதுன்னு சொன்னால் இப்னு கைம் அல்-ஜௌஸிய்யா ரஹ்மத்துல்லாஹி இமாம் நவவி எல்லாம் சொல்றாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. எப்படின்னா சரீதுன்னு சொன்னா அரபிகளிடத்துல ஒரு பிரபலியமான ஒரு உணவு, ரொட்டி இறைச்சி எல்லாம் கலந்து அதை சாப்பிட்டால் குயிக்கா செரிச்சிரும். அது மாதிரி அது ஒரு பிரதான ஒரு உணவு, நல்ல ஒரு பெருமதியான உணவு, அரபியல் விரும்பக்கூடிய ஒரு உணவு. அப்ப இது அதிகமாக அரபியல் சாப்பிடுவாங்க. இதை எல்லாரும் விரும்புவாங்க, நேசிப்பாங்க. அது ரொம்ப ஈஸியாக சமைக்கிறதுக்கு, முழுங்குறதுக்கு எல்லா வகையிலும் அது லேசாயிருக்கும். இது போன்றுதான் உயர்ந்த பெருமானமிக்கோள் சாப்பாட்டை காட்டி மக்களுக்கு புரிகிற அந்த இதுல உதாரணம் சொல்கிறார்கள். எல்லா உணவை விட சரீதுக்கு எவ்வளவு மக்கள் மத்தியிலே மதிப்பு இருக்கிறதோ அதே போன்றுதான் ஏனைய பெண்களை விட ஆயிஷாக்கு மதிப்பு இருக்கிறது. பொழுது கொண்டே இருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த செய்தி முஸ்லிமிலே பதிவாகியிருக்கிறது. அடுத்து 9வது, யஸ்ரு இதா ஜ்ஸமஅத் பிசுவைஹாத்திஹா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யஸ்ரு இதா ஜ்ஸமஅத் பிசுவைஹாத்திஹா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கல்யாணம் முடிச்ச பொழுது, இப்ப நீங்க 6, 9 ஒப்பந்தம், அது மாதிரி 9 வயசு திருமணம் முடிக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப நாங்க உள்ள நிலையை வச்சு யோசிக்க கூடாது. பெண்கள் 9 வயசுல 8 வயசுல இப்படி இருப்பாங்க. இப்ப நீங்க பாருங்க, உங்களோட உம்மாவுடைய வயசு, அவங்க எல்லாம் கல்யாணம் முடிச்ச வயசை பார்த்தா 12, 11 வயசுல முடிச்சிருப்பாங்க. அந்த பருவ வயதை தாண்டி உங்களுடைய உடம்பமைப்பு சீராய். அரபிகளை பொறுத்தவரையில அதுவும் அந்த காலத்தில் உள்ள அரபிகளை பொறுத்தவரையில குறிப்பிட்ட அந்த காலத்துல திடீர் பருவ வயதை அடைஞ்சு 1-2 மாசங்கள் அல்ல 1 வருஷங்களுக்குள்ள திடீர் பெரிய பெண்களை போன்ற அந்த எல்லா பக்குவமும் வந்துடும். ஆயிஷா நாயுடைய பக்குவத்தை விட இந்த உலகத்து மக்களுடைய பக்குவம் இருக்கு. ரசூலுல்லாஹ் வஃபாத்தான 18 வயசு. அவங்கள்ட்ட இருந்த அறிவை விட வேணைய சஹாபாக்களோட ஒப்பிடும் பொழுது பெண் சஹாபாக்கள், ஆண் சஹாபாக்கள் அவங்கள விட கொஞ்சம் தரமானவங்க இருந்தாங்க. ஆனாலும் எல்லாரை விட ஒப்பிடும் பொழுது 2ஆம் 3ஆம் இடத்துல வந்துருவாங்க. அப்ப அவங்கள விட அறிவாளி நம்ம பார்க்க முடியாது. அந்த காலத்துல இருந்தாங்க 1-2 பேர். ஆனா அதுக்கு பிறகு எந்த பெண்களை எடுத்தாலும் அவங்கள போற மெச்சூர்டான யாருமே இல்லை. ஆரம்பத்தில் அவங்களோட வயசுக்கு அப்படி இருந்து. எனவே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுல இருக்கின்ற பொழுது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த வீட்டுல இருக்கின்ற பொழுது ஆயிஷா நாயுடைய தோழிகள் வருவாங்க, அவரோட வயசு ஒத்தவங்க வருவாங்க. வந்தால் கானத் தீனி ஸவாஹிபி ஃபகுன்ன யன்கமிஅன மின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகான யுர்சிபுஹுன்ன இலைய. இவர் வீட்டுல விளையாடிட்டு இருப்பாங்க. ஆயிஷா நாயகி எல்லாரும் ரசூல் அந்த ஆயிஷா நாயுடைய தோழிகள் எல்லாம் சேர்ந்து விளையாடிட்டு இருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே தோழிகள் என்ன செய்வாங்கன்னா பின்னுக்கு திரைகளுக்கு பின்னால போய் ஒளிஞ்சிருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கண்ணியத்துல ஒளிஞ்சிருவாங்க. யார் நான் தெரியாதுன்னு சொல்லி ஓடி போய் ஒளிஞ்சிருவாங்க. ரசூலா திட்டிடுவாங்க உண்டு. ஆனா ரசூல் அப்படிப்பட்டவங்க இல்லை. பொதுவாக மனிதன் அப்படித்தானே. இப்ப வீட்டுல விளையாடி இருப்போம், வாப்பா வரணும்னு ஓடி போய் ஒளிஞ்சிருவாங்க. அப்ப அது மாதிரி இவங்க ஒளிஞ்சாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த பண்பாட்டை பாருங்க, எல்லாரையும் கூப்பிட்டு போய் விளையாடுங்க சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? எல்லாரையும் கூப்பிட்டு போய் விளையாடுங்க ஆயிஷாவோட. நான் விளங்க இல்லையா உனக்கு? அப்படிதான் நம்ம கேட்கிறோம். ஏன்னா 4 பேர் வச்சு காய்ச்சிட்டு நான் வழங்க இல்லையா? ரசூல் அப்படி அல்ல. நான் வந்தது அவர்களுக்கு விளங்கி விட்டது, ஆயிஷாக்கும் விளங்கி விட்டது. ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு எதிர்பார்ப்பு ரசூல் அப்படிதான் செய்வாங்க. ஆயிஷா அமைதியா இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வாங்கம்மா எல்லாரும் வாங்க, போய் ஆயிஷாவோட விளையாடுங்க, சந்தோஷமாக இருங்க என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷப்படுகின்ற ஒரு நிலையிலே தன்னுடைய மனைவியை அப்படி வைத்திருக்கிறார்கள். இது முஸ்லிம் வரக்கூடிய செய்தி. அடுத்தது 10வது விஷயம், மனைவியினுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும் வார்த்தையில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்லிம் வரக்கூடிய செய்தி, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை பற்றி சொல்கின்ற பொழுது, இன்னி ருஸிகத்து ஹுப்பஹா, நான் அவளை அதிகமாக நேசிக்கிறேன் என்று சொல்லவில்லை. ரிஸ்க்னா என்ன? என்னுடைய வாழ்க்கை வாழ்றதுக்கு தேவையான வாழ்வாதாரங்கள் தான் ரிஸ்க். அது இல்லாம நம்ம வாழ இயலாது. ருஸிக்து, நான் ரிஸ்காக கொடுக்கப்பட்டிருக்கிறேன் அவருடைய நேசம். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய உடம்போடு என்னுடைய உணர்வோடு அவருடைய அன்பு கலந்திருக்கிறது அப்படின்னு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா விஷயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னி ருஸிக்து ஹுப்பஹா, இன்னி ருஸிக்து ஹுப்பஹா, நான் அவருடைய ஹுப் ஊட்டப்பட்டிருக்கிறேன். அவ்வளவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நேசித்திருக்கிறார்கள், அதை வெளிப்படுத்தியும் இருக்கிறார்கள். நான் அப்படிதான் நம்ம என்னுடைய மனைவியை நான் நேசிக்கிறேன், என்னுடைய மனைவியை நான் விரும்புகிறேன், என்னுடைய மனைவியை நான் காதலிக்கிறேன் சொல்றதுக்கு வெட்கம். என்ன பாப்பா நினைச்சுக்குவார், என்ன அம்மா நினைச்சுக்குவாங்க, அப்படி அல்ல. சொல்லலாம், வரையறைகளை மீறி விடாது நம்ம சொல்லலாம்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்னி ருஸிக்து ஹுப்பஹா, என்னுடைய மனைவியுடைய நேசத்தை நான் கொடுக்கப்பட்டிருக்கிறேன் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எல்லோருக்கும் கியாமத் நாள் வரக்கூடிய எல்லோரும் தெரிந்து கொள்ளும் விதமாக வெளிப்படுத்தினார்கள். அப்ப மனைவியினுடைய நேசத்தை வெளிப்படுத்தக்கூடியவராக கணவன் இருக்க வேண்டும். ஆனா இதெல்லாம் ஃபர்லா, வாஜிபா, சுன்னத்தா சொல்லுங்க. அன்பு, மனைவியோட அன்பா இருக்கணும், அது கடமை. இப்படி எல்லாம் சொல்றது, அல்லது இப்படி அவங்க விளையாடுற பெண்களை சேர்த்து வைக்கணும் விளையாடுறதுக்கு, அல்லது ஆர்டர் தான் கொடுக்கணும், கடமையா, சுன்னத்தா, ஃபர்லா, முஸ்தாபா சொல்லுங்க. சொன்னா நான் சொல்ல சொன்னா இல்ல. ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், இது ஃபர்லுக்கு துணையாக இருப்பதனால் ஒரு ஃபர்த் மனைவியுடைய நேசத்தை, அன்பை பெற வேண்டும், மனைவி கணவனுடைய அன்பை பெற வேண்டும், கணவன் மனைவியுடைய அன்பை பெற வேண்டும். இவர் அரசன், இவர் அடிமை அல்ல, அல்லது பெண் அரசி, இவர் அடிமை அல்ல. கணவன் மனைவி உறவு என்பது ரெண்டு பேருடைய உணர்வுகள் உரையாட வேண்டும். திருமணம் என்பது உடலியல் சார்ந்த மனோ இச்சைகளை தனித்துக் கொள்ளுகின்ற ஒன்று அல்ல, உணர்வுகளோடு உள்ளத்தோடு உரையாடுகின்ற ஒரு தளம். அதனை நம்ம என்ன நினைச்சுக்கணும், கல்யாணம் சொன்னா திருமணம் முடிக்கிறது என்ன இதான் சொல்லி நம்ம நினைச்சு வச்சு, அப்படி அல்ல. அல்லாஹ் சொல்லினான் செகண்ட் கிடைக்க வேண்டும், உங்களோட மனைவியால் உங்களுக்கு அமைதி கிடைக்க வேண்டும், உங்களோட கணவனால் உங்களுக்கு அமைதி கிடைக்க வேண்டும். அமைதி என்று சொன்னால் உடலுக்கான அமைதி மட்டுமல்ல, உள்ளத்துக்கான அமைதி. மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபடுகிறார், அடுத்த நாள் காலையில் ரெண்டு பேரும் மோத்த பார்த்து பேசிக்க மாட்டாங்க. அது பிசிக்கலி அவர்கள் அன்பு கொள்கிறார்கள், மென்டலி அன்பு இல்லை. சைக்கலாஜிக்கல் அவங்க டிஸ்ஆர்டர், அதாவது சைக்கலாஜிக்கல் அவங்க டிவோர்ஸ். நிறைய பேர் அன்பை வெளிக்காட்டுகிறார்கள், என்ன கையை பிடிச்சிட்டு போறாங்க, ரோட்ல போறாங்க, அப்படி இப்படி போறாங்க. மானசீக ரீதியா ரெண்டு பேருக்கு மத்தியில் நிறைய முரண்பாடுகள். இதை இஸ்லாம் எதிர்பார்க்கல. சைக்கலாஜிக்கல் டிவோர்ஸ் நடந்துரும், மானசீக ரீதியா மனமுறிவு ஏற்பட்டு விட்டது நிறைய பேருக்கு, அதை இஸ்லாம் எதிர்பார்க்கல. இஸ்லாம் உள்ளத்தினாலும் அன்பிருக்க வேண்டும், உடலினாலும் அன்பிருக்க வேண்டும். குறிப்பாக உள்ளத்தினுடைய அன்பு அதிகமாக வேலை செய்ய வேண்டும். நாம் அதை எதிர்பார்க்க வேண்டும், அதைத்தான் நாம் கொடுக்க வேண்டும், அதைத்தான் நாம் எதிர்பார்க்க வேண்டும். அப்ப எனவே இதை எதிர்பார்த்து நம்ம கொடுக்கின்றோம். அப்ப எனவே இதெல்லாம் இபாதத்தாக பார்க்கப்படும். நேரடியா பார்த்தா இபாதத் அல்ல, நேரடியா பார்த்தா இது இபாதத் அல்ல. ஒரு கட்டத்துல சொல்றாரு, நீங்க என்ன வைஃபை பார்த்து நீங்க ஒரு நாள் கூட சொல்லலையா, என்ன சுன்னத்தை செய்யல அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா இதெல்லாம் எதுக்கு செய்யறோம்? அன்பை பெறுறது. அப்ப அன்பு எது? அப்ப எனவே நாம் என்ன செய்யணும், ஒரு ஃபர்லை நோக்கி செல்லுகின்ற ஒரு ஏணி, சுன்னத்தை நோக்கி செல்கின்ற ஒரு ஏணி என்ற இந்த ஒரு அடையாளங்கள், வசாயில்கள், காரணிகள். எனவே எது அந்த மைய விஷயமோ அதுக்குரிய சட்டமும் இதுக்கும் வரும், நேரடியா வராது. உங்களுக்கு சொல்றது, ஒரு வாஜிப பூர்த்தி செய்யறதுக்கு எதெல்லாம் துணையாக இருக்குமோ அதை செய்யறதும் வாஜிப். மாலா எத்திமுல் வாஜிப் இல்லா பிஹி ஃபஹுவ வாஜிப். எனவே எது கடமையோ அதை நோக்கி செல்கின்ற ஒவ்வொன்றும் கடமை எங்களுடைய வாழ்க்கையில. அதை நம்ம தனிச்சு இது கடமை இது கடமைன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு செய்கின்ற பொழுது, அந்த எண்ணத்துல செய்கின்ற பொழுது அந்த கடமைக்குரிய கூலி கிடைக்கும். என் மனைவி நான் சொல்றேன், உன்னை விரும்புறேம்மா, அல்லாவுக்கு அதிகமா நேசிக்கிறேன், உன்னை காதலிக்கிறேன், அல்லாவுக்காக நான் விரும்புறேன்னு ஒரு மனிதர் சொல்கிறாருண்டா இது என்ன நோக்கத்துல சொல்றாரு? என்ன நோக்கத்துல சொல்றாரு? இவர் வெளியில எங்கேயோ 10 நாள் போறாரு, ட்ரிப் ஒன்று போறாரு, யாரோட கூட்டாளிவாரோட ட்ரிப் ஒன்று போறாரு. இதுக்கு சொன்னா அதுக்கு நன்மை இல்லை. அந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கணும். நான் உதாரணம் காட்டுறேன், அந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கணும். அது சுத்துறதுக்கு எங்கேயோ போறாரு, அதுக்கு வைக்கிற ஐஸ் இது அதல்ல. இவர் சொல்கிறார், என் மனைவி எனக்கு கட்டுப்படணும், நான் அவளுக்கு கட்டுப்படணும், ரெண்டு பேரும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும். இப்படி இருக்கிறதுக்காக அதை ஊட்டி ஊட்டி வளர்க்கிறேன், அதுக்காக உன்னை நேசிக்கிறேமான்னு சொல்லும் பொழுது நன்மை கிடைக்கும். வார்த்தை எப்படி நன்மை விளங்குதா? வித்தியாசப்படுது. அப்ப எனவே நேரடியாக இதுக்கு ஒரு சட்டம் வராது. சொல்லுகின்ற இடத்தை பொறுத்து சட்டம் என்ன செய்யும்? மாறுபடும். அதே போன்றுதான் மனைவியினுடைய கணவனை பொறுத்தவரையிலே ஒவ்வொருத்தருக்கும் நல்ல பக்கங்களும் இருக்கும், மோசமான பக்கங்களும் இருக்கும். என்ன பொறுத்தவரை உதாரணம் வச்சுக்கோங்க, நான் எனக்கு நல்ல ஒரு பகுதியும் இருக்கும், மோசமான ஒரு பகுதியும் இருக்கும். சொல்லலாம் அவர் நல்ல மனுஷன் இப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. சிலவங்க மோசமான பகுதியும் சொல்லுவாங்க. எல்லாரும் மலக்கல்ல, எல்லார்ட்டையும் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும், மனைவிக்கும் இருக்கும், கணவனுக்கும் இருக்கும். இப்ப அந்த மோசமான அந்த பண்புகளோடும் நாம் எதிர்பார்த்து நமக்கு வெறுப்பூட்டுகின்ற பண்புகளோடு இருந்து கொண்டு எப்படி நேசிக்கிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க எப்படின்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க எப்படின்றால், ஒரு முஃமினான ஆண், லா யஃப்ரிக் முஃமினுன் முஃமினத்தன், ஒரு முஃமினான ஆண் ஒரு முஃமினான பெண்ணை வெறுக்க வேண்டாம், கணவன் மனைவியை வெறுக்க வேண்டாம். ஒரு விஷயம் செஞ்சுட்டா, இப்ப நம்ம சொல்லுது, அதாவது கணவன் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி மனைவி கேட்கலண்டா, ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல சொல்லிட்டாங்க, பொம்பளையில் ஆம்பளை கட்டுப்படுறார்கள் இல்லை, அது எனக்கு தெரியும், நான் சும்மா சொல்லி பார்த்தேன், நீ கட்டுப்படுறியா இல்லையான்னு உடனே ஹதீஸ் வந்துடும். மனைவி சொல்றாள் கணவனுக்கு, இப்படி நீங்க கொஞ்சம் தொலைப்போங்க, நீ யாரு அது சொல்லுது,
நீ யார் அதை சொல்றதுக்கு? ரசூலுல்லாஹ் தான் சொன்னாங்க, கணவன் மனைவி 2 பேருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும், தஹஜ்ஜுடைய நேரத்துல கணவன் எழும்ப இல்லையா, மனைவி தண்ணியை தொளிச்சு எழுப்பாட்டுகிறாள், மனைவி எழும்ப இல்லையா, கணவன் தண்ணியை தொளிச்சு எழுப்பாட்டுகிறார். கணவன் மட்டும் சொல்லலையே, தொழுகைக்கு எழுப்புங்க, கடமைக்கு எழுப்புங்க, 2 பேரும் தான் சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் தானே சொல்லி சொன்னாங்க தொழுகைக்கு போங்கண்டு. நீ எது சொல்லாது? அது இந்த மார்க்கத்துல அப்படி இருக்கா? நான் சொல்லதை நீ கேட்கணும். அதல்ல, 2க்கும் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப எனவே லா யஃப்ரிக் முஃமினு முஃமினத்தன் இன் கரிஹ மின்ஹா குலுகன் ரதிய மின்ஹா ஆகர். நீங்க ஒரு நேரத்துல பாப்பீங்க கொஞ்சம் கோவப்பட்டுரும் மனைவி, அதை வச்சு எனக்கு தெரியும் உங்களோட குடும்பமே இப்படித்தான், எதை எடுத்தாலும் கோவம், அப்படி நீங்க சொல்லாதீங்க. உண்டு அவட்ட கோவம் இருக்கு, அதே செகண்ட் அடுத்த நிமிஷத்துல உங்களுக்காக வேண்டி வாதாட்டி சண்டை பிடிச்சிட்டு குடும்பத்தை பிரிஞ்சுட்டு வந்திருப்பார். அதாவது அங்கால சைட்ல போகும்போது அது பிள்ளையா சரியாங்கிறத நம்ம பார்க்கணும். சில பொழுது உங்களுக்கு விட்டு கொடுக்காம இடங்கள்ல பேசிக் கொண்டிருப்பாள், சில பொழுது முன்னுக்கு சில கட்டங்கள்ல உங்களுக்காக என்ன செய்வாள், கொஞ்சம் எதிராக பேசியிருப்பாள். அப்ப நம்ம என்ன செய்வோம், நேரடியாக எல்லாத்தையுமே முழுமையாக மறுக்கக்கூடியவர்களாக மாறிவிடுகின்றோம். அப்படி இருக்கக்கூடாது. எனவேதான் ஒரு பெண்கிட்ட ஒரு கெட்ட குணம் அல்லது ஒரு ஆண்கிட்ட ஒரு கெட்ட குணம் ஏதாவது இருக்கும், எல்லாரும் மலக்கல்ல. எனவே உண்டு பிடிக்க இல்லையா, பிடிக்கிறத பாருங்க, பிடிக்க இல்லையா பிடிக்கிறத பாருங்க. அதாவது என்னுடைய மனைவி இந்த விஷயத்துல நான் எனக்கு இஷ்டம் இல்லை, விருப்பம் இல்லை, இந்த விஷயம் செய்யறது எனக்கு பிடிக்க இல்லமா, ஆனா உண்ட இந்த விஷயங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் எனக்கு நல்லா பிடிக்கும், உடனே அதை விட்டு மாத்திடுவாள். தானே? இப்ப நீ செய்யறது இந்த விஷயம், நீ செஞ்சது எனக்கு பிடிக்க இல்லை, ஏனே எல்லாம் சேர்ந்த பாரு, இப்படி செஞ்சா பிள்ளைகள் உடுப்புகளை கொடு, பிள்ளைகளுக்கு சாப்பாடு, பிள்ளைகளுக்கு இது, எனக்கு இப்படி செய்யறா, எனக்கு இப்படி நிறைய வேலைகள் எல்லாத்தையும் சொல்லி இதெல்லாம் எனக்கு நல்லா பிடிக்குமா, நீ இப்படி செஞ்சு இதனையும் பிடிக்க இல்லை என்று சொன்னால் அந்த பெண் அதையும் பிடிக்கும்படியாக மாத்திக்கொள்வாள். நம்ம என்ன செய்யறோம், நேரடியா போடுறது, சொன்ன எல்லாமே இப்படித்தான், எதை கொடுத்தாலும் இவள்கிட்ட கொடுத்தா எல்லாமே இப்படித்தான் சொன்னோடனே அவ என்ன செய்வாள், இந்த 1 2 ஆகும், 2 3 ஆகும். நல்லா புரிஞ்சுக்கணும். எனவே நாம் கையாளுகின்ற விதத்தை பார்க்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது ஆணும் அப்படித்தான் பெண்ணும் அப்படித்தான், 2 பேரும் இந்த விஷயத்துல ஒன்று பிடிக்க இல்லையா, பிடிக்கிறத பாருங்க, பிடிக்கிறத பார்த்து சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமா இருக்கிற பொழுது வார்த்தைகளை பாசிட்டிவாக, நெகட்டிவ் எதிர்மறையாக பயன்படுத்தாங்க. எதிர்மறையாக பயன்படுத்து, எல்லாம் பிடித்தான், எல்லாம் பிடித்தான், அப்படித்தான் இப்படித்தான் சொல்லி நம்ம ஒரு தீர்மானத்துக்கு வராமல் வழிகாட்டுகின்ற நேர்மறையாக ஒரு நிலையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா அபஸர அஹதுக்கும் இம்ரஅத்தன் ஃபல்யஅதிஹ லஹு ஃபஇன்ன ذلك يرد ما في نفسه. இது முஸ்லிம் வரக்கூடிய செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு கணவன், உதாரணமாக ஒரு கணவனை பொறுத்தவரை அப்படித்தான், மனைவியும் அப்படித்தான், கணவன் அப்படித்தான், மனைவியும் அப்படித்தான். எல்லாமே கணவனுக்கு மட்டுமல்ல மனைவிக்கும் வரும் சில விஷயம், 2 பேரும் சேர்ந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. ஒரு வெளியே போறாரு, இப்ப அவர் எதேர்ச்சியாக ஒரு பெண்ணையோ அல்லது ஏதாவது ஒரு காட்சி அவருக்கு தெரிகிறது, இப்பொழுது அவருடைய உள்ளத்திலே ஏதாவது சங்கடம் உணரப்படுகிறது, அதாவது அவருடைய உடலியல் ரீதியான பாலியல் தேவை உணரப்படுகிறது என்றால் அவர் அந்த இடத்துல அவளை பார்த்து ரசிச்சு கொண்டிருக்காம தன்னுடைய மனைவியிடம் வந்து விடட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸை பொறுத்தவரையில வேற பல ரிவாயத்தில் வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பெண் போறத பாக்குறாங்க. பலவீனமான செய்திகள் நிறைய இதுல விஷயம் வருது, இதை நான் விரிவாக பேச இல்லை. இதுல என்ன விஷயம் வேண்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த பெண்ணையும் ஒரு கண் கொண்டு, ஒரு ஆசையுடைய கண் கொண்டு பார்த்ததே இல்லை. ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சொன்னாங்க, அப்படி ஏன் இந்த ஹதீஸங்களுக்கு சொன்னாங்க என்றால், ஒரு மனிதன் அடிப்படையில் நாம் இன்றைக்கு யோசிப்போம், இன்றைக்கு நான் ஒரு பெண்ணை பார்த்து நாம போறோம் வாரம், நாங்களாம் மலக்கு இல்லை, ஒரு பெண் முன்னுக்கு வராள், நமக்கு மனசுக்கு இயல்பாக ஒரு பாலியல் ரீதியான ஒரு உணர்வு உந்தப்படுகிறது. அப்ப இது இயல்பாக மனிதனுக்கு வரக்கூடியது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாசூம், அல்லாஹ் அவங்கள பாதுகாத்து, அவங்களுக்கு எந்த தேவையும் இல்லை, அடுத்த பெண்ணை பார்க்க வேண்டிய எந்த தேவையும் இல்லை. ஏன் ரசூல் அப்படி சொன்னாங்க, உங்களுக்கு அப்படி நடக்கும், அதுக்கு நான் என்ன முன்னுதாரணமாக வச்சு சொல்கிறேன், இப்படி நீங்கள் செய்யக்கூடாது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இப்படா தன்னுடைய, அதாவது ஒவ்வொரு மனிதனையும் வச்சு சொல்றாங்க, இப்படி ஏதாவது உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, இப்படி இருந்தா நீங்க என்ன செய்யுங்க, உங்களோட மனைவிட்ட போங்க அப்படின்னு அர்த்தம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இருந்தாங்கடா, அப்படி அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனாக இருந்து அந்த மனிதர்களுக்கு நெறிப்படுத்தி காட்டுகிறார்கள். உங்களோட இச்சைகளை எப்படி நெறிப்படுத்த வேண்டும், அதை எப்படி பக்குவமாக நீங்கள் அதை பயன்படுத்த வேண்டும் என்பதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறார்களே தவிர, இதை எப்படி ரசூல்லா செய்வாங்க, எப்படி ரசூலா யோசிப்பாங்க, இப்படி எல்லாம் சொல்லுவாங்களா என்பது அல்ல. நாம் மனிதனாக இருந்து நாம் யோசிக்க வேண்டும் என்று நம்முடைய சிந்தனைக்கு அவர்கள் சொல்லித் தருகிறார்களே தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்படி ஒரு தேவை கிடையாது என்பதை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் 13வது, ஒரு மனைவியினுடைய அந்தரங்க விஷயங்களை வெளிப்படுத்தக்கூடாது. அந்தரங்கத்தில் 2 விஷயம் இருக்கு. ஒன்று, கணவன் மனைவியுடைய அந்த பாலியல் ரீதியான தாம்பத்திய உறவில் வரக்கூடிய சில விஷயங்கள், அந்தரங்க விஷயங்களும் இருக்கு. இன்னும் சில விஷயங்கள் இருக்குது,
மனைவியுடைய இந்த விஷயத்த மக்களுக்கு மத்தியில சொன்னா விரும்ப மாட்டாள்னா சொல்லாதீங்க. ஏதாவது ஒரு குறைய சொல்லி நக்கல் அடிக்கிறது 4 பேருக்கு முன்னுக்கு, அப்ப எப்படி இருக்கும்? தண்ட மனைவி தனக்கு சொந்தமானவள் சொல்லி 4 பேருக்கு முன்னுக்கு நக்கல் அடிக்கும் பொழுது அந்த 4 பேரும் அவங்க மனைவி அல்லே, அவங்களோட மனைவி இல்லையே 4 பேரும். போறாள் வெளியோராள், அது பெண்ணாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், முக்கிய மகரமானவங்களாக இருக்கலாம், அஜ்னபியாக இருக்கலாம். வரையறைகளை பேணிக்கொள்ளணும். அப்ப இந்த கட்டத்தில் நம்ம ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டோம் என்றால் அவருடைய மனசு பாதிக்கப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க எப்படி என்றால், குறிப்பாக இன்று சர்வ சாதாரணமாக இளைஞர்களிடையே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்னென்றால், திருமணம் முடிச்சா தண்ட மனைவியை பத்தி போய் வர்ணிக்கிறது அடுத்தவன்ட்டு. இது மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்டவங்க அல்ஹம்துலில்லாஹ் இல்லா மாஷா அல்லாஹ் அவங்ககிட்ட இல்ல. மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்டவங்க பொதுவாக நாங்க எங்களோட பழகுன்ற அல்லது மார்க்கத்தோட சம்பந்தம் இல்ல எங்களோட நண்பர்களை பார்த்தா திருமணம் முடிச்சுட்டு அவர் 2 நாள் மனைவியோட இருந்து போட்டு வெளியே வந்து கதை சொல்லிட்டு இருப்பார், 10 பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, எப்படி அப்படின்னு சொல்லி வர்ணிப்பார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க என்றால், இன்ன மின் அஷர்ரின் நாஸி இன்தல்லாஹி மன்சிலத்தன் யௌமல் கியாமா அர்-ரஜுல் யுஃப்தி இலா இம்ராஅத்திஹி வ துஃப்தி இலைஹி ஸும்ம யன்ஷுரு சிர்ரஹா. மனிதன்ல மிக மோசமானவன், மிக கெட்டவன், மிக மோசமான தரத்துல நாளைக்கு மறுமையில் ஒருவன் வருவான். அவன் யார் என்றால், தன் மனைவியோடு அவன் நெருங்கி இருப்பான், தன்னுடைய மனைவியோடு தாம்பத்தில் ஈடுபட்டிருப்பான், அவளும் அவனோடு நெருங்கி இருப்பாள். இப்ப 2 பேரும் இரவில் தனித்திருந்ததை காலையான பொழுது மக்களுக்கு சொல்கின்றவன். இவன் தான் மனிதர்கள்ல மிக மோசமானவன், மிக கெட்டவன், நாளை மறுமையிலே மிக கெட்ட நிலையில் எழுப்பாட்டப்படுவான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது சரியான ஹதீஸ். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தண்ட மனைவியினுடைய ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கணும். இதுல இருந்து இன்னும் ஒரு செய்தி என்னடா, தண்ட மனைவியினுடைய படங்கள், தன்னை மனைவி நேரடியா பார்க்கிற ஹராம். இன்னொரு அந்நியான் பார்க்கக்கூடாது, அவங்களோட குழஞ்சு பேசக்கூடாது. ரைட், இது இந்த வலைத்தளங்கள் இந்த மனைவி அவட போட்டோ கையை கூட போடக்கூடாது, ஹிஜாப் அணிஞ்சு உங்களோட மனைவி, அது ஹராம். ஏன் ஹராம்? நீங்க ஒரு விஷயம் தெளிவு. சிலவங்க என்ன செய்வாங்க, தண்ட மனைவி காட்டக்கூடாது, பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் போட்டோக்கள் போடக்கூடாது. ஏன்? அல் ஐனு ஹக். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? வயதான தன்னுடைய பிள்ளைகள் மிஸ்ருக்கு போற நேரம் சொன்னாங்க, லா ததுகுல் மின் பாபி வாஹித், ஒரு கதவால நீங்க நுழையாதீங்க, வதுகுல் மின் அபாபி முத்தஃபர்ரிகா, பல கதவுகளால் நுழைந்து செல்லுங்க. யாக்கூப்ல 10 பேர் வருது, அண்டா முடிஞ்சுது. ஒரே வாசலால 10 பேர் 11 பேர் போனா கண்ணூர் இருக்கு. எனவே சிறு பிள்ளைகள் இவரை ப்ரொஃபைல் பிக்சரா வச்சுப்பார். தன் புள்ள 2 வயசு கிழமை புள்ள கிடைச்சி ஒரு 2 நாள் ப்ரொஃபைல் பிக்சர் ஆயிப்பார் வாட்ஸ்அப்லயும் ஃபேஸ்புக்லயும். அடுத்த நாள் பிள்ளைக்கு வயிற்றால போகும், பிள்ளைக்கு டெங்கு வரும். இது தெரியாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சஹீஹான ஹதீஸ், கிட்டத்தட்ட 15-16 சஹாபாக்கள் இருக்க ஹதீஸ், அல் ஐனு ஹக்குன், முஸ்லிம் வரக்கூடிய ரிவாயத், கண்ணூர் என்பது உண்மை, சத்தியம், நிச்சயம் நடக்கும். எனவே அது தவிர்த்து கொள்ளணும். மனைவியுடைய ஒரு கையை இந்த துண்டு எடுத்து போடுறது, அல்லது அபாயா தெரிஞ்ச இந்த பாதி எடுத்து போடுறது, அல்லது பின் பாதி எடுத்து போடுறது, எந்த பகுதியை போட்டாலும் ஹராம், போடக்கூடாது. அது மார்க்கத்தில் தடை. ஏனென்றால் பார்க்கின்றவனுக்கு அது கருப்பு தானே, உங்களுக்கு பின்பகுதி தான், முன்பகுதி தான், ஒரு பகுதி தான். பார்க்கின்றவன் அந்த நோக்கத்தில் பார்க்க மாட்டான். எப்படியெல்லாம் பார்க்கணுமோ, எப்படியெல்லாம் ரசிக்கணுமோ, எல்லாரும் அபூபக்கர், உமர், உஸ்மான் இல்ல, ஃபேஸ்புக்ல இருக்கிறவங்க, வாட்ஸ்அப்ல இருக்கிறவங்க, உங்களோட கண்டக்ட்ல இருக்கிறவங்க ரலியல்லாஹு அஜ்மஈன் பார்த்தோன்னே கீழே தாத்தி போறது. எந்த பெரிய மலக்கா இருந்தாலும், மலக்கிட லெவல்ல நாங்க வச்சாலும், யார் எவர் என்பதை ஒரு டிஸ்டன்ஸ், தூரம் நீங்கள் மெயின்டைன் பண்ணி கொள்ள வேண்டும், வச்சுக்கொள்ளணும். என்னுடைய பிள்ளை, என்னுடைய மனைவி, அந்த ரகசியங்கள் எங்குமே ஃபேஸ்புக் வலைத்தளங்கள்ல வரக்கூடாது. நீங்க கொடுத்திருப்பீங்க, நான் இவ்வளவு கல்யாணம் முடிச்சுக்கிறேன், ஃபேஸ்புக்ல இருக்கு, எனக்கு இத்தனை பிள்ளை இருக்குது, ஏதோ நீங்க சமூக வலைத்தளங்கள் ஏதோ பாக்குறீங்க, பிரச்சனை அல்ல. உங்களுடைய குடும்ப விஷயங்கள், உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள், இதைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடாது. இந்த ஹதீஸுக்குள்ளதான் அது வரும். இதை நான் இன்னும் விரிவாக வழங்கப்படுத்த விரும்ப இல்லை. அதே போன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகப்பில் வஹுவ ஸாயிம், தன்னுடைய மனைவியை அதிகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமிடுவார்கள். எல்லா மனைவியும். இது ஒன்று முத்தம், 2 வகையான முத்தம். ஒன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம்பத்திய உறவு, அதன் போது செய்கின்ற முத்தங்கள் பொதுவாக இருக்கிறது. அதையும் தாண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெற்றியில் முத்தமிடுவார்கள். நோன்பு பிடிச்சுக்கிட்டு அந்த லெவலுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாம் நினைக்கின்ற அந்த தாம்பத்திய உறவின் அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்ல மாட்டார்கள். சாதாரணமாக ஒரு அன்பான முத்தம். தன்னை மனைவியை நாம் என்ன நினைச்சு கொள்றது, இரவில் நம்ம தூங்க போறோம், அப்பதான் மனைவி பக்கத்துல வரணும். வெளிப்படையா நான் சொல்றேன், அதெல்லாம் என் பக்கத்துல மனைவி இருக்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க போறண்டா வாரண்டா அடிக்கடி தன்னுடைய மனைவியை முத்தமிடுவார்கள். இது சுன்னா, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த விஷயம்.
நோன்பு பிடித்துக் கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி முத்தமிட்டார்கள். இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. நோம்போட ஏன் முத்தமிட்டாங்க, என்ன காரணம், அது வாலிபர்களுக்கு என்ன சட்டம், இளைஞர்களுக்கு என்ன சட்டம், ஃபிக்ஹ் சம்பந்தப்பட்டது. ஆனால் பொதுவாக வாழ்க்கைக்கு எப்பொழுதும் நீங்கள் மனைவியோடு அன்பாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு அதிகமாக முத்தம் கொடுக்க வேண்டும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை காட்டி தந்திருக்கிறார். அதே போன்றுதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள். 15வது விஷயம், அன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா قالت كأني أنظر إلى وبيس المسك في مفرق رسول الله صلى الله عليه وسلم وهو محرم رواه مسلم. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் வாசனையோடு இருப்பார்கள். தன்னை மனைவி பக்கத்துல போறண்டா, வீட்டுக்குள்ள நுழையிறண்டா, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க எப்படி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள போறண்டா சலாம் சொல்லிட்டு போவாங்க, மிஸ்வாக் செய்வாங்க, வாயை துப்புரவாக்குவாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் வாசனையோடு இருக்கிறது அல்ல, தன்னை மனைவிக்கு வாசனையாக இருக்கணும். இன்றைக்கு எல்லா பெண்களும் ரோட்ல போகும்போது அவங்க என்னெல்லாம் அலங்கரிக்கணுமோ அது ஹராம். வாசனை அடிக்கிறது, அழகான அழகுக்கு அப்பால் அலங்காரத்தை எடுத்துக்கொண்டு வெளியே போறது அது ஹராம். ஆனால் அவங்க வெளியில ஒரு கிளாஸுக்கோ அல்லது ஒரு பயானுக்கோ ஏதாவது ஒன்றுக்கு போறேன்னா அவங்க போற அழகு கணவனுக்கு முன்னால் இருக்கும் பொழுது அந்த குசினி வாசத்தோட, கிச்சன் வாசத்தோடையும், வெங்காயம் வெள்ளப்பூடு வாசத்தோடையும், அப்படித்தான் மனைவி. அப்படி இருக்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மாப்பிள்ளைக்கும் கணவனுக்கும் அப்படித்தான், மனைவிக்கும் அப்படித்தான். இப்ப மாப்பிள்ளை அவரு சாரத்தை அவரை உடுத்திப்பாரு, சாரத்தை மேல உடுத்திக்கிட்டு பிஞ்சு சாரத்தை உடுத்திக்கிட்டு ஒரு பிஞ்சு வெனியனையும் போட்டுக்கிட்டு மனைவி அன்பா அழகாய்கள் எதிர்பார்க்குது. அப்படி இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, எப்பொழுதுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாசனை அடித்துக் கொண்டே இருக்கும். ஒன்று இயல்பான வாசனை, அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாசனை பூசிக்கொண்டே இருப்பாங்க. ஆயிஷா நாயை எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நெத்தியில என்ன செய்வாங்க, தலையில என்ன செய்வாங்கன்னா வாசனை பூசிக்கிட்டே இருப்பாங்க. ஆயிஷா நாயை ஒவ்வொரு நாளும் பூசுவாங்க. அதனால தான் சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்ராம் புடவை கட்டின பிறகும் அவங்களோட தலையில பார்த்தேன் அந்த மிஸ்கினுடைய அந்த வாசனையும் அந்த அடையாளமும் தெரிஞ்சுன்னு சொன்னாங்க. இஹ்ராம் கட்டின என்ன செய்யக்கூடாது, பூசக்கூடாது. பூசி 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 பழகி அவர் போற வார டைம்ல அவரோட வாசம் அடிக்கும். அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசனையோடு இருப்பார்கள். அது மனைவிக்கு ஒரு சந்தோஷத்தை, அவருடைய உணர்வை நல்ல ஒரு பக்குவப்படுத்தக்கூடியதாக, தன்னுடைய கணவன் எனக்காக அலங்கரிக்கிறார், அதே போன்று மனைவியும் கணவனுக்காக அலங்கரிக்கக்கூடிய ஒரு நிலை வர வேண்டும். அதே போன்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 16வது விஷயம், யர்தா லஹா பில் ஹதாயா. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சஹாபாக்கள் என்ன செய்வாங்க என்றால் அன்பளிப்புகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. குறிப்பாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நாள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற பொழுது ஹதியாக்கள் நிறையும். காரணம் என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க எப்படினால், அன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா قالت ان الناس كانوا يتحرون بهداياهم يوم عائشه يبتغون بذلك مرضات رسول صلى الله عليه وسلم رواه مسلم. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்துட்டீங்கணும், ரசூலுல்லாஹ்க்கும் ஹதியா கொடுக்கணும். வேற பெண்களுடைய நாள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருக்கிற நாட்களை விட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நாள்ல வீட்டில் இருக்கின்ற பொழுது சஹாபாக்கள் அந்த நாளை எதிர்பார்த்து ஹதியாக்கள் அனுப்பி கொண்டே இருப்பாங்க. ஏன், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது சந்தோஷமா இருப்பாங்க இயல்பாக. அதே நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதியாக்கள் கொடுக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அன்பை எதிர்பார்ப்பார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நாள்ல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எதிர்பார்த்து என்ன செய்வாங்க, அதை எதிர்பார்த்து அந்த நாள் இன்று வரப்போகுது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்ந்து கொள்வார்கள். அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பை அவர்கள் எதிர்பார்த்தார்கள். அதே நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க என்றால், ஆயிஷா ரலியல்லாஹு அந்த வீட்டுல வந்தா யார வீட்டுல வருதோ, யாருக்கு அந்த யாருடைய டேட்ல நாள்ல அந்த அன்பளி பொருட்கள் வருதோ அவங்களுக்கு தான் அதை சொந்தமாகும். பங்கு வைக்கக்கூடியதாக இருந்தால் பங்கு வைப்பாங்க. அப்ப எனவே ஆயிஷா நாயகத்தில் அந்த வீட்டு சாமான், வீட்டு பொருட்கள் எல்லாம் வரும். அப்ப இதனால ஆயிஷா நாயகி சந்தோஷப்படுவாங்க. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, சந்தோஷம் அடைவார்கள். ஏனால் சஹாபாக்கள் அந்த நாளை எதிர்பார்த்திருந்து கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். 17வது இதோட முடிச்சு கொடுக்கும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து இன்னும் கிட்டத்தட்ட இன்னும் 17 இருக்குது. இதோட முடிச்சு கொடுக்கும் நேரம். உங்களோட உற்சாகத்தை நான் பாராட்டுறேன். இது தக்வாவை பத்தி பேசும் பொழுதும் இருக்கணும். இந்த மாஷா அல்லாஹ் சந்தோஷமாக நல்ல ஒரு உற்சாகமா இந்த யாருமே கண் நேரடியாக என்னோட என்னுடைய கண்ணோட கண் வச்சுக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கு. நாளைக்கு காலையில் அஸ்மால் ஹுஸ்னா இருக்குது, அல்ல அஸ்மால் ஹுஸ்னா நாளைக்கு 6:10 அல்ல அஸ்மால் ஹுஸ்னா கிளாஸ் இருக்கு. அதே இதுக்கு நீங்க எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் அப்படி அந்த ஆர்வத்தோட வரணும் இன்ஷா அல்லாஹ். பொதுவாக எல்லாரும் அப்படித்தான் வாரீங்க, சந்தோஷம். கடைசி இதை சொல்லி நான் முடிச்சு கொள்றேன். 17வது விஷயம், சில இதில் தொடர்ச்சி அடுத்த வகுப்பு போடுவோம் இன்ஷா அல்லாஹ். யஅரிஃபு மஷாயிரஹா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ஆயிஷா நாயகி எப்ப சந்தோஷமா இருக்கிறாங்க, எப்ப கவலையா இருக்கிறாங்க, எப்ப ஆயிஷா நாயுடைய ஒவ்வொரு விஷயமும் பார்த்தோன்னே தெரியும். என்ன மனைவி நம்ம கேட்டு சொல்லு 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 சொல்லுன்னு சொல்லி அவ சொல்ற வரைக்கும் நம்ம கேட்டுக்கிட்டே போவோம். ரசூலுல்லாஹ் அப்படி அல்ல, பார்த்தோன்னே வரைக்கும் ஆயிஷா சந்தோஷமா இருக்கிறாளா, ஆயிஷா கவலையோடு இருக்கிறாளா, கோபமா இருக்கிறாளா, பார்த்தோன்னே தெரியும். அந்த அளவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருங்கி இருக்கிறார்கள். அந்த உணர்வுகளோடு நெருங்கி இருக்கிறார்கள், உடலால் மட்டுமல்ல உணர்வுகளோடு. எப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காலலி ஆயிஷா
ஆயிஷாக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க ரலியல்லாஹு அன்ஹா, இன்னி லா அலம் இதா குந்தி அன்னி ராதியா வ இதா குந்தி அன்னி கத்பா அம்மா இதா குந்தி அன்னி ராதியா ஃபஇன்னகி தகூலீன லா வரப் முஹம்மத் வ இதா குந்தி அன்னி கத்பா குல்த லா வரப் இப்ராஹிம். ரவாஹு முஸ்லிம். ஆயிஷா நாய் சொல்றாங்க, ஆயிஷா நாயிட்ட ரசூல் ஒரு நாள், ஆயிஷா உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், எப்படின்னா நீ எப்ப சந்தோஷமா இருக்கிறான்னு எனக்கு தெரியும், எப்ப கோபமா இருக்கிறான்னு தெரியும். அப்ப ஆயிஷா நாய் கேட்டாங்க, சொல்லுவோம் தெரிஞ்ச சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆயிஷா நாய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீ சந்தோஷமா இருந்தால் ரப்பு முஹம்மதோட ரப்பின் மீது சத்தியமானு சத்தியம் பண்ணுவாய். எப்படி சந்தோஷமா இருந்தா. அதே நேரம் எந்த கோபமா இருந்தா என்ன சொல்லுவாய்? லா வரப்பு இப்ராஹிம் ரப்பின் மீது சத்தியமானு சத்தியம் பண்ணுவாய். அப்ப ஏதாவது ஆயிஷா நபி சொல்லுவாங்க, இப்ராஹிமுடைய ரப்பு சொன்னாருண்டாக்கா ரசூலுல்லாஹ் விளங்கிரும், ஆள் ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. அப்ப எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவு தூரம் இதை அவங்க சொல்லல, ரைட் நீங்க என்ன பத்தி சரியா வழங்கி வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி ஆயிஷா நாயும் என்ன ஒப்புக்கொள்றாங்க, சரிதான் இதுதானே. அப்ப ரசூலுல்லாஹ்க்கு தெரியும் அந்த அவங்க அப்படி செயல்படுறதே ரசூலுல்லாஹ் புரிஞ்சு கொள்ளக்கூடாது, நம்ம எப்படியா ரசூலுல்லாஹ் என்ன செய்யணும், இன்னும் கொஞ்சம் நெருக்கணும். ஆனா ரசூலுல்லாஹ் அதையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப எனவே அந்த அளவு தூரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உணர்வுகளோடு உரையாடி இருக்கிறார்கள். இப்ப இந்த 17 விஷயம் அடுத்த 17 நிமிஷம் அடுத்த ஒரு பார்ப்போம். இப்ப இந்த மாதிரி ஒரு கணவன் மனைவி உறவு இருக்கின்ற பொழுது ஏமா கொஞ்சம் 2 பேரும் நம்ம எழும்பி இந்த கியாமுல்லைல் தொழுவோம்டா, தொழுவாங்களா இல்லை தொழுவாங்களா மாட்டாங்களா? சந்தோஷமா தொழுவாங்க. நாளைக்கு 2 பேரும் நஃபிலா நோன்பு வைப்போம், நடக்கும். நம்ம 2 பேரும் சேர்ந்து உங்களோட அம்மாக்கு ஏதாவது செஞ்சு கொடுப்போம், செய்வாங்களா இல்லையா? என்ன ஏன் பிரச்சனை வருது? இது சரியில்லை, இந்த இணைப்பு சரியில்லை. அதுக்கு மேலால உள்ளதெல்லாம் கட்டிட்டு போறோம். ஃபவுண்டேஷனை நம்ம உடைச்சு போட்டு ஃபவுண்டேஷன் இல்லாம 10 மாடி கட்டுறோம், எப்போ இடிஞ்சு விடுன்னு தெரியாது. அது எனவே அஸ்திவாரத்தை நாம் சீராக்க வேண்டும். அதுதான் உணர்வுகளோடு உரையாடுகிறது. இது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில கணவன் மனைவி உறவுல மட்டுமல்ல, மனிதர்களோடும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி உறவாடி இருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல கணவனாக நாம் வாழ்வோம் இன்ஷா அல்லாஹ். குர்ரத்து அயூன், கண் குளிர்ச்சி மிக்க குடும்பம் நிச்சயமாக நமக்கு அல்லாஹு தஆலா தந்தருவான். அப்படிப்பட்ட கண் குளிர்ச்சி மிக்க குடும்பமாக அல்லாஹு தஆலா எம்முடைய குடும்பத்தை ஆக்கியருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.